ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ஒரு கிளாஸ் ரீயூனியனில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாளாக ஒரு பையன் மேலே க்ரஷ்ஷு. ஸோ இன்னைக்கு எப்படியாவது அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனால் அவன் ஹீரோயினை எட்டி கூட பார்க்கல. அவன் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு லெட்டர் தூக்கி போட்டு ஃபேஸ கூட பார்க்கல. ஸோ ஹீரோனோட ஹார்ட்டும் பிரேக் ஆயிருச்சு. கூடவே கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கலாய்க்க, ஹீரோயின் ரொம்பவே சோகமா போய் ட்ரிங்க் பண்றா. அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. என் லைஃப்ல இனி லவ்வே கிடையாது. இந்த மென் எல்லாரும் ஒண்ணுதான். இனி யாரையும் நான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுல இப்போ வாமிட் எடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. ஆனா அவ ப்ரப்போஸ் பண்ண பர்சன் இன்னொரு பொண்ணு மேல க்ரஷ் வச்சிருக்கான்ல, அந்த பொண்ண கான்டாக்ட் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஆள் கால் பண்ணி, "நீங்க சொன்ன மாதிரி மிஸ் வேன்ஸியோட கான்டாக்ட் நம்பர வாங்குறதுக்காக, நாங்க உங்க கூட கொலாபரேஷன் பண்ணோம்" அப்படின்னு பேச்சு குடுத்தோம். ஆனா, அவங்க ஏதோ பிஸியா இருக்கேன்னு சேட்ட கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ஆனாலும் சரி, சீக்கிரமே அவளோட கான்டாக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளிய போன ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணி தள்ளாடி தள்ளாடி போயிட்டு இருக்கா. அங்க இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட ஆளுக்கு கால் பண்ணி, "என்ன யாரோ ட்ரக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹெல்ப் வேணும்" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்க போய் ஹீரோயின் வாலண்டியரா மாட்டிக்கிறா. "என்ன ஹேண்ட்ஸம், என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா? ஒரே ஒரு ட்ரிங்க் வரியா?" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே நைட் 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட ரெக்ரெட் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ரீயூனியனுக்கு போயிட்டு என்னோட ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆனது மட்டும் இல்லாம, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருக்கனே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தா நெறைய பாடி கார்ட்ஸ் அவள சுத்தி வந்து நிக்கிறாங்க. "நீங்கலாம் யாரு?" அப்படின்னு கேட்டா, "நீங்க எங்க கூட வரணும்" அப்படின்னு அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி டே டைம்ல வந்து கிட்னாப் பண்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா அவங்க வாய மூடி அங்கருந்து தூக்கிட்டு போறாங்க. இப்போ ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயினும் சுத்தி பார்க்குறா. அங்க ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இவன் யாரு இவ்ளோ ஹேண்ட்ஸமா உட்காந்துட்டு இருக்கான்? இதுக்கு முன்னாடி இவன பார்த்ததே இல்ல. என்ன கொஞ்சம் ஓல்டா தெரியிறான் அப்படிங்கிற மாரி அவன சைட் அடிச்சிட்டு இருக்கா. "என்னோட நேம் ஜிங்ஷோ. நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம்" அப்படின்னு அவன் சொல்றான். "நான் இதுக்கு முன்னாடி உங்கள பார்த்துருக்கேனா? இந்த மாதிரி ஹேண்ட்ஸமா ஒரு மேன பார்த்துருந்தா கண்டிப்பா மறந்திருக்க மாட்டேனே" அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு, "நீங்க என்ன கொஞ்சம் நல்லா பாருங்க. நீங்க வேற யாரோ நெனச்சு என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்றா. ஹீரோ உடனே அவளோட பெர்த் மார்க்க பத்தி சொல்றான். "உனக்கு பேக் சைடுல இந்த பெர்த் மார்க் இருக்கும்ல. இத நான் எப்படி மறக்க முடியும்?" அப்படின்னு அவன் கேட்க, "டேய் என்னத்த பேசுற நீ?" அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. அங்க பாடி கார்ட்ஸும் சேஃப்டிக்காக நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. ஹீரோவும் இப்போ உன்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் யங்கரா தான் தெரியிற. பட் பரவால்ல. நான் இத பெருசா மைண்ட் பண்ணிக்கல. அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். "நீ என்ன மைண்ட் பண்றது? நான் சின்ன பொண்ணு தான். நான் ஸ்டூடண்ட்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நம்ம ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நான் உன்னோட ஸ்கூல் போர்ட் மெம்பரா இருக்கேன். அப்புறம் ஃப்யூச்சர்ல நீ கிராஜுவேட் ஆகணும்னு நெனச்சாலும் சரி, ஃபர்தரா ஸ்டடீஸ் படிக்கணும்னு நெனச்சாலும் சரி, அது எல்லாமே ஸ்மூத்தா போகும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "இதெல்லாம் என்னோட முயற்சியில நானே பண்ணிக்க முடியும். அதுக்கு எதுக்கு உங்கள கல்யாணம் பண்ணணும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "சரி, அப்போ உன்னோட கண்டிஷன் என்னன்னு சொல்லு. நான் அத ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "அப்படியா? இப்ப பாரு என்னோட கண்டிஷன" அப்படின்ட்டு, "எனக்கு 10 மில்லியன் வேணும். அப்பதான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன். இதுல 1 சென்ட் குறையக்கூடாது" அப்படின்னு அவன்கிட்ட டீல் பேசுறா. எப்படியும் இந்த அமௌண்ட்ட கேட்டா அவன் ஓடிருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ அதுக்கும் ஓகே சொல்ட்டான். 10 மில்லியன் என்ன, எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு இதுல 100 மில்லியன் இருக்கு. இந்த கார்ட நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ கையில குடுக்குறான். "என்ன நீ பொசுக்குன்னு கார்ட எடுத்து நீட்டுற? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு பெர்சன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "சரி, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வரும். அப்படியே வரலன்னா, நான் உன்ன அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு அதுலயும் விருப்பம் கிடையாது. "இதெல்லாம் நீ டக்குன்னு கேட்குற. எனக்கு திங்க் பண்றதுக்கு டைம் வேணும். இதெல்லாம் அன்னைக்கு நைட்டுக்காக தானே நீ பண்ற. அப்படி ஒரு மேட்டரே நடக்கல அப்படின்னு நம்ம 2 பேருமே மறந்துடலாம் சரியா? அப்புறம் நான் இங்கேருந்து போலாம்ல" அப்படின்னு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறா. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான சீன் அந்த கிளிப்பிங்ல இல்ல. அத நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் குடுக்குறேன். என்னன்னா, ஹீரோயின் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருப்பா. அங்க அவங்க அம்மாக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுது. ஹீரோனோட அப்பாவும் அவளுக்கு சப்போர்ட்டிவா இல்ல. அவங்க ஸ்டெப் மதர் கூட சேர்ந்து ஹீரோன புல்லி பண்றாங்க. ஸோ ஹீரோயின் வீட்ட விட்டு வெளிய வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறா. "நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்.
எனக்கு 5,000,000 வேணும் எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்காக அப்படின்னு டீல் பேசி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. ஹீரோயினோட அம்மாக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்போ ஹீரோயின் நெக்ஸ்ட் வீடு தேடணும். அப்பதான் அம்மாவ டேக் கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஒரு கார் அவ பின்னாடியே வருது. அத பார்த்துட்டு இந்த கார் லக்ஸுரி தெரியுது. ஆனா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் டிரைவர் இறங்கி வந்து, "மேடம் கார்ல ஏறுங்க" அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் பார்த்தா ஹீரோ கார்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். "வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னதும் ஹீரோயினும் கார்ல ஏறிட்டா. "யார் வீட்டுக்கு?" அப்படின்னு கேட்டா, "நம்ம 2 பேருக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தானே ஒரே வீட்ல இருக்கணும்" அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். "எங்க அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்கள நான் தான் டேக் கேர் பண்ணிக்கணும்" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. "அதுக்கு நான் ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்க அம்மாவோட ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கேர்டேக்கரையும் வச்சுக்கிறேன். அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு க்யூர் ஆகி வந்த பிறகு நம்ம கூட நம்ம வீட்லயே இருக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோவோட வீட்டுக்கு போனா அது பேலஸ் மாதிரி இருக்கு. அழகா இருக்கே அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ போய் ஒவ்வொரு ரூமா சொல்றான். "இது என்னோட ஸ்டடி ரூம், இது என்னோட பெட்ரூம், இது கெஸ்ட் ரூம்" அப்படின்னதும் ஹீரோயின் குடுகுடுன்னு அந்த ரூம்ல போய் நின்னுக்கிறா. "இதுலயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கும் அவளோட டென்ஷன் புரியுது. "நீ தான் இந்த வீட்டோட மிஸ்ட்ரெஸ். ஸோ உனக்கு பிடிச்ச ரூம்ல நீ ஸ்டே பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த டைம் அவனுக்கு கால் வருது. ஸோ அவனும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அது ஒரு பொண்ணு தான் அவனுக்கு கால் பண்ணியிருக்கா. ஸோ ஹீரோயினும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, "கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு பொண்டாட்டிய கூட்டு வந்துட்டு இன்னொரு பொண்ண பார்க்க போறியா?" அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட நேம் வென். இவளுக்கு ஹீரோ மேல க்ரஷ். ஹீரோ லவ் பண்றா. "உங்க ஃபேமிலில நம்ம 2 பேரோட கல்யாணத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ நீ இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு" அப்படின்னு ஹீரோ மேல சாஞ்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிஸ் பண்ணவும் ட்ரை பண்றா. ஹீரோ அத ரிஜெக்ட் பண்ணிடுறான். "சாரி வென், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு" அப்படின்னு சொன்னதும் அவளும் புரிஞ்சு கொஞ்சம் செல்ஃப் கான்ஷியஸா இருக்கா. ஹீரோ இப்ப வீட்டுக்கு வரான். வந்ததும் ஹீரோனோட ரூமுக்கு தான் போறான். அங்க பார்த்தா ஹீரோயின் நல்ல ஒரு தூக்கத்துல இருக்கா. அப்படியே பக்கத்துல போய் உட்கார்ந்தா, ஹீரோயின் தூக்கத்துல அவன் மேல கால போட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. "இவ என்னோட ஒய்ஃப் தானே. நான் இவள டச் பண்ணா, கிஸ் பண்ணா ஒண்ணும் தப்பு கிடையாதே" அப்படின்னு இப்ப பக்கத்துல கிஸ் பண்ண போனா, கரெக்ட்டா அந்த செகண்ட் ஹீரோயின் கண்ண முழிக்கிறா. "டேய் பிருவட் என்ன பண்ற?" அப்படின்னு அவன அடிச்சு கீழ தள்ளிட்டா. "என்ன பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நாளே ஹஸ்பண்ட கொல்ல பார்க்குறியா?" அப்படின்னு அவன் கேட்டா, "இது செல்ஃப் டிஃபென்ஸ். நீ தான் என் பக்கத்துல வந்த. அதான் நான் அட்டாக் பண்ணேன்" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. "இன்னைக்கு என்னன்னு மறந்துட்டியா? இன்னைக்கு நம்மளோட மேரேஜ் ஆன நைட்டு, வெட்டிங் நைட்டு, ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ நீ தான் என்கிட்ட வரல. அதனால நானே உன்கிட்ட வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "நீ ஒரு லையர். நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கான டைம் எனக்கு குடுக்குறேன்னு சொன்னல்ல. ஆனா நான் தூங்குற டைம்ல நீ என் பெட்ரூமுக்கு வந்திருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஆர்க்யூ பண்றா. அவளோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. "நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் உன்னோட பர்மிஷன் இல்லாம நான் லைன கிராஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி, "உன்னோட இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா சூட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு ஹார்ட் ரொம்பவே படபடன்னு அடிக்குது. டக்குன்னு போய் டோர லாக் பண்ணி வைக்கிறா. என் ஹார்ட் என்ன வெளிய வந்து விழுற மாரி இந்த அளவுக்கு துடிக்குது. என்ன இன்னொரு பெர்சன் மேல எனக்கு ஃபீலிங் வருதா? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. என் ஹார்ட்ட நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே காலையில ஹீரோயின் எந்திரிச்சு வந்ததும், அவள அட்டெண்ட் பண்றதுக்கு மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஹீரோயின பார்த்ததும் அவளுக்கு மார்னிங் விஷஸ்லாம் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டா இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஏதோ இந்த வீட்டோட ஓனர் மாதிரி இவங்கலாம் ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு அவளுக்கு ஹேப்பியா இருக்கு. "சரி இந்த ஓல்ட் மேன் எங்க?" அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு புரியல. மிஸ்டர் ஹோ எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட போலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு" அப்படின்னதும், ஹீரோயினும் சாப்பிட போறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இப்ப அடுத்த நியூஸ் வருது. "ஹீரோவோட பேரண்ட்ஸ் உங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க" அப்படின்னதும், ஹீரோயினுக்கு செம பதட்டமா இருக்கு. "ஐயய்யோ! ஃபர்ஸ்ட் டைமா பேரண்ட்ஸ் இன் லாவ மீட் பண்ண போறேனே" அப்படின்னு பயத்துல போய் உட்காந்துட்டு இருக்கா. பேரண்ட்ஸும் வந்து ஹீரோயின மேலயும் கீழயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "உங்க பையன் தான் என்ன கெஞ்சி கூத்தாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். நீங்கலாம் பார்க்கறத பார்த்தா, ஏதோ நான் உங்க பையன செட்யூஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் அப்பாவும், "நான் ஹீரோவோட அப்பா. யங் லேடி, நீ உண்மையாவே அடல்ட் தானா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. ஹீரோ அவளுக்கு 21 இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப சின்ன பொண்ணும் கிடையாது, ரொம்ப பெரிய பொண்ணும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த டைம் அம்மாவும், "மேரேஜ் ஒண்ணும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு கிடையாது. அது சீரியஸான மேட்டர். உன்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க?" அப்படின்னு கேட்டா,
இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்றது? நீயே ஏதாவது சொல்லு அப்படின்னு ஹீரோவ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அது உங்க கன்சர்ன் கிடையாது. அந்த மேட்டர நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உங்கள வந்து யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அம்மாக்கு இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தோணுது. நம்ம ஃபேமிலி ஒண்ணும் சாதாரண ஃபேமிலி கிடையாது. அப்புறம் என்னதான் உன் அப்பா நீயும் வென்னும் சேரக்கூடாதுன்னு சொன்னாலும், அதுக்கு நீ டக்குன்னு போய் இன்னொரு பொண்ண சூஸ் பண்ணக்கூடாதுல்ல. மேரேஜ் ஒண்ணும் சின்ன பிள்ளைங்க காரியம் கிடையாது. அது சீரியஸான மேட்டர். நல்ல வேளைக்கு நீங்க மேரேஜ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. இத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டக்குன்னு ஹீரோ ஒரு பிளான திங்க் பண்ணி, "அம்மா அதெல்லாம் ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஏன்னா என்னோட ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்னு அவன் ஷாக்க குடுக்குறான். இப்போ ஹீரோயின பார்த்து, "உனக்கு பேக் பெயின்லாம் இருக்கும்ல, நான் உனக்கு பில்லோ வைக்கிறேன்" அப்படின்னு பில்லோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும், "ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ல, பேக் பெயினு, லெக் பெயின்லாம் இருக்கு" அப்படின்னு அவளும் நல்லாவே ஆக்ட் பண்றா. என்ன இந்த பிளான் சொதப்புனாலும் ஹீரோ தான ஸ்டார்ட் பண்ணது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு அவ ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. அம்மாவோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எல்லாமே டக்குன்னு சேஞ்ச் ஆயிருச்சு. அவங்களுக்கு குழந்தை வரப்போது, அடுத்த வாரிசு வருது அப்படின்னதும் அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. இங்க உள்ள ஒர்க்கர்ஸ்க்குலாம் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதனால ஒண்ணு பண்ணலாம். ஹீரோயின நம்மளோட மேன்ஷன் கூட்டிட்டு போயிரலாம். அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எப்படி பிரெக்னன்ட் வுமன பார்த்துக்கணுங்கிறது தெரியும். அங்க போய் ஹீரோயின நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு போறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ஹீரோ விடலையே. இல்ல என் ஒய்ஃப் இங்கேயே இருக்கட்டும். நான் அவள நல்லா பார்த்துக்கிறேன். அந்த மேன்ஷன் ரொம்பவே க்ரவுடா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். உன் பையன் தான் அவனே பார்த்துக்கிறேன்னு சொல்றான்ல. அவனோட விருப்பம். நம்ம போலாம் அப்படின்னு இப்ப அம்மாவும், அப்பாவும் கிளம்பிட்டாங்க. பேரண்ட்ஸ் போனது ஹீரோயின் இந்த மாதிரி நீ பிரெக்னன்சின்னு சொன்னதுக்கு பதிலா, நான் உன்னோட இல்லிஜிட்டிமேட் டாட்டர்ன்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த ஃபேக் பிரெக்னன்சி எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது? ஃப்யூச்சர்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. அவன் சிம்பிளா செல் எடுத்து உனக்கு 2,000,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னதும் ஹீரோயினும் ஆஃப் ஆயிட்டா. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க. நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி சொன்னா கூட போதும். அந்த பிளேஸ்ல நான் வந்து நிப்பேன். நீங்க எதுக்கும் வொரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாத்தி பேசுறா. அடுத்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசுற பெர்சன், "பாஸ் உங்களோட அக்கவுண்ட் 10,000,000 ஃபாலோவர ரீச் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் லைவ் எப்போ போடப் போறீங்க?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் கண்டிப்பா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன். அது என்னைக்குமே பண்ண மாட்டேன். இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்னோட டேலண்ட்க்காக தான் வந்திருக்காங்க. அதனால நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணவே மாட்டேன். இப்போ ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அதுக்குன்னு ஒரு மாஸ்க் வச்சிருக்கா. அத வியர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறா. அவ ஒரு ஃபுட் விளாகர். அதனால தான் இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்புறம் தான் அவ அக்கவுண்ட்ல உள்ள இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, மிஸ்டர் ஜியான் கிட்ட இருந்து நெறைய மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறா. ஸோ அதெல்லாம் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் போஸ்ட் போட்டால்ல, அத ஒரு பெர்சன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இவன் யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு சீன்ல ஹீரோயினோட ப்ரொபோசல ரிஜெக்ட் பண்ணியிருப்பான்ல அவன். இவன் ஒரு பொண்ணு மேல கிரஷ் வச்சிருக்கான்னு சொல்லியிருப்பான்ல, அது ஹீரோயின் தான். என்ன மாஸ்க் போட்ட ஹீரோயின் மேல அவனுக்கு கிரஷ் இருந்திருக்கும். ஸோ, இப்ப அவ புதுசா போஸ்ட் போட்டிருக்கா அப்படின்னதும், அதையே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோ உள்ள வரான். இவன் யாருன்னா, இவனோட அங்கிள். அதாவது ஹீரோவோட நெஃப்யூ தான் இந்த பாய். இவன் ஏன் ஃபோன பார்த்து சிரிக்கிறான்? அதுல ஃபன்னியா என்ன இருக்கு? அப்படின்னு ஹீரோ மொபைல புடுங்கி பார்க்குறான். பார்த்தா ஹீரோனோட போஸ்ட் தான் இருக்கும். இந்த ஃபோட்டோல உனக்கு அப்படி என்னதான் தெரியுது? 10,000,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா ஃபேஸ காமிக்க மாட்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க அக்லியா தான் இருப்பாங்க. இந்த ஃபோட்டோலாம் பார்த்து ஏமாறாத! அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் பண்றான். உங்களுக்கு எதுவும் தெரியாது அங்கிள். நீங்க ஃபோன தாங்க. அவ என்னோட ஐடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஹீரோவும் ஐடல் இருக்கிறதெல்லாம் ஓகே தான். அதே டைம் டேட்டிங் பண்றது நல்லது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவர் ரொம்பவே டேலண்டடான பெர்சன். உங்களை மாதிரி ஓல்டு மேனுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் "நீ என்னையா ஓல்டு மேன் சொல்ற? இந்த மாதிரி நீ போஸ்ட்டே பார்த்துட்டு, நான் உங்க அப்பாகிட்ட கால் பண்ணி போட்டு குடுக்கவா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "ஐயோ! அங்கிள் தயவு செஞ்சு போட்டு குடுத்துறாதீங்க. ஆல்ரெடி அவங்க என்ன இதுக்காக திட்டுறாங்கன்னு தான் நான் உங்க கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். நான் இனி ஃபோட்டோவே பார்க்கல. இங்க பாருங்க மொபைல கூட கீழ வச்சுட்டேன். சரியா? அப்புறம் நைட்டு ஃபுல்லா நான் கேம் விளையாண்டேன். அதனால எனக்கு தூக்கம் வருது. ஸோ நீங்க போகும்போது கதவ லாக் பண்ணிட்டு போயிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனதும் அவன் மறுபடியும் செல் எடுத்து ஃபோட்டோவ தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கா. அப்போ அவளோட மைண்ட்ல அந்த ரிஜெக்ஷன் இன்சிடென்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து இன்னுமே ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா ஹீரோயின். அப்போ ஹீரோ பாத்ரூம்குள்ள போக, ஹீரோயின் அவன பார்த்து கத்துனதும் அவன் வெளிய வந்துடுறான். ஹீரோயினும் இப்போ ரோப்பெல்லாம் மாட்டிட்டு, "நீ வேணும்னு தானே உள்ள வந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து ஆர்க்யூ பண்றா. அவனும் "டோர நீ லாக் பண்ணல. நான் என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நீ வேணும்னு தான் பண்ண.
நீ பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. அப்படின்னு ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அவனும் எப்பத்துலேருந்து பொண்டாட்டிய பார்க்குறது தப்புனாச்சு அப்படின்னு அவன் கலாய்க்க, ஹீரோயினும் கோவமா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன். எல்லாரும் கேளுங்க. இவன் ஒரு பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பத்தி கத்திக்கிட்டு இருக்கான். அவனும் இப்ப அவள பிடிச்சு கிஸ் பண்றான். நீ மறுபடியும் ப்ராமிஸ பிரேக் பண்ணிட்ட. நீ என்ன சொன்ன? நான் ரெடி ஆகுற வரைக்கும் என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேல்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும். இனி என்னோட கிஸ் தான் உன்னோட பனிஷ்மென்ட். அதனால பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு திரும்பவும் கிஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்கேருந்து போறான். ஹீரோயினும் அந்த கிஸ்ஸால ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ, ஹீரோயின் கிளம்பி போகும்போது நெஃப்யூ அத பார்க்குறான். அப்போ பட்லர் கூப்பிட்டு, "அங்கிள் கூட ஒரு பொண்ணு போறாள்ல அது யாரு?" அப்படின்னு கேட்டா, "அதான் அங்கிளோட ஒய்ஃபு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "அங்கிளோட ஒய்ஃபா? எனக்கு ஆன்ட் இருக்காங்களா?" அப்படின்னு அவனும் சந்தோஷப்படுறான். ஹீரோயின் இப்போ கிளாஸ்க்கு லேட்டா தான் வரா. ரொம்பவே லேட்டு. ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. "இது என்ன உன்னோட வீடு நினைச்சியா? உன் இஷ்டப்பட்ட டைமுக்கு வர்றதுக்கு" அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறாங்க. ஹீரோயினும், "என் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அதுக்காக போயிட்டு வந்ததுனால தான் லேட் ஆயிருச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த சார் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ்லயே சில பேர் ஹீரோயின் புவர் அப்படிங்கிறதுனால அவள புல்லி பண்றாங்க. "ஆமா சார், அவ சும்மா தான் எக்ஸ்கியூஸ் சொல்றா" அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதுலயும் ஒரு பையன் ரொம்பவே ஓவரா போயிட்டு ஹீரோயினோட அம்மாவ பத்தியும் தப்பா பேசிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு வந்த கோவத்துல போய் மூஞ்சில ஒரு பஞ்ச் விட, அவளோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் இந்த மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்றது. அத கிளாஸ் ரூம்ல இருக்கிற நெஃப்யூவும் பார்க்குறான். ஹீரோயின அவன் இதுக்கு முன்னாடி சாஃப்ட்டான பொண்ணா தான் பார்த்துருப்பான். இன்னைக்கு அவ டிஃப்ரெண்டா தெரியிறா. ஹீரோவுக்கு காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவும் அவசரமா காலேஜுக்கு போறான். ஹீரோயின ப்ரொஃபசர் முன்னாடி நீல் டவுன் மாதிரி போட வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோவ பார்த்த பிறகு தான், "நீ எதுக்கு இவ்ளோ லேட்டா வந்த?" அப்படின்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. அவளுக்கு கால் ரொம்பவே வலிக்குது. ப்ரொஃபஸரும், "நான் உன்ன எந்திரிக்க சொன்னனா? யார கேட்டு நீ எந்திரிச்ச?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கோவப்படுறாங்க. காரணம் இல்லாம அவள பனிஷ் பண்ணதுக்காக, "உங்கள இந்த வேலைய விட்டு என்னால தூக்க முடியும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "காலேஜுக்கு வந்து ப்ரொஃபசர் மேல கை வைக்கிற உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? நான் இதுக்காக உன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொஃபசர் கத்துறாரு. "சரி, நீங்க சொல்லுங்க என்ன மேட்டர்?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இப்போ. அப்போ ப்ரொஃபஸரும் கிளாஸ் ரூம்ல நடந்தத சொல்றாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே எப்படி இருக்குன்னா, ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் அந்த பையன அடிச்சான். அதனால பையனோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, பப்ளிக்கா அவ அப்பாலஜைஸ் பண்ணணும். இல்லன்னா அவ மேல கேஸ் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ மட்டும் சாரி கேட்கலன்னா, இனி இந்த காலேஜ்ல அவ படிக்க முடியாது அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. ஹீரோயினும், "இல்ல அவங்க பொய் சொல்றாங்க. அவன் தான் என்ன பத்தியும் என் அம்மாவ பத்தியும் தப்பா பேசுனான். அதனால தான் நான் அவன அடிச்சேன். நான் அத டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோயின் ஆர்க்யூ பண்றா. இந்த டைம் காலேஜோட டீனும் நியூஸ கேள்விப்பட்டு அங்க வராங்க. "மிஸ்டர் ஹோ, நீங்க வரத சொல்லல. நீங்க சொல்லாததுனால எங்களால உங்கள ஒழுங்கா வெல்கம் பண்ண முடியல" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோ ஆனா சீரியஸா இருக்கான். ஹீரோயின அவங்க பனிஷ் பண்ணதுனால. இப்போ டீன் கிட்ட எல்லாத்தையும் சொன்ன பிறகு, "நான் இந்த மேட்டர ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ப்ரொஃபசர அவங்க திட்டுறாங்க. "ஒரு ப்ரொஃபசரா இருந்தா நீ எப்படி இந்த பொண்ண பனிஷ் பண்ணியிருக்கலாம்? உன்ன நான் இப்பவே ஃபயர் பண்றேன்" அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டுறாங்க. அப்போ ப்ரொஃபசர் வந்து, "பையனோட அப்பா யார் தெரியுமா?" அப்படின்னு பேசினா, "நீ வாய மூடு" அப்படின்னு டீன் திட்டுறாங்க. ஏன்னா எல்லார விட முக்கியம் மிஸ்டர் ஹோ தான் அப்படின்ட்டு, "நான் இந்த மேட்டர டீல் பண்றேன். நீங்க வேணா கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இவளோட ஃபேஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இவளுக்கு மட்டும் இந்த கேம்பஸ்ல ஏதாவது ஆச்சு, உங்க காலேஜ அப்சைட் டவுனா போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அவன் வெளிய கூட்டிட்டு போறான். ஹீரோயினும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் நம்மள ப்ரொடெக்ட் பண்றது எவ்வளோ அழகா இருக்கு. இப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுனா சீக்கிரமே இவன் மேல காதல்ல விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின், "தேங்க்ஸ் எனக்கு காலேஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும், "இப்போ எப்படி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போற?" அப்படின்னு கேட்டா, "ஜஸ்ட் கொஞ்சமா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சோஃபால போய் படுத்துக்கிறா. ஹீரோவும் பக்கத்துல போறான். "கொஞ்சம் தானே பனிஷ்மெண்ட், ஒரே ஒரு கிஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாய காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல போயிட்டு, "உன் மண்டைக்குள்ள என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு?" அப்படின்னு அவள இக்னோர் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பரசிங் ஆயிடுச்சு. இப்ப மட்டும் ஒரு குழி இருந்துச்சுன்னா, நான் அதில போய் ஒளிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. ஹீரோவும் இந்த டைம், "இந்த வயசுல நீ படிக்கிறத பத்தி தான் திங்க் பண்ணணும்" அப்படின்னு சொன்னா, "அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா?" அப்படின்னு கேட்டா, "நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த மாதிரிலாம் பேசாத. அப்புறம் இந்த கார்ட வச்சுக்கோ. நீ ஷாப்பிங் போயிட்டு உனக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கோ. இப்போ நீ நீ மட்டும் கிடையாது. என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு கார்ட குடுக்க, ஹீரோயினும், "நான் என்ன டீசென்ட்டா தான் ட்ரெஸ் பண்றேன். என்ன இவனுக்கு வயசாயிருச்சுன்னோன,
டேஸ்ட்டும் டிஃபரா இருக்கும் போல. சரி, ஃப்ரீயா காசு கிடைக்குது நம்ம ஏன் விடுவானே! அப்படின்னு ஹீரோயினும் கார்ட வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் ஹீரோயின் லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவ பார்த்ததும் டக்குன்னு க்ளோஸ் பண்றா. அவனும் "என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "ஜஸ்ட் சும்மா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. செல் கிட்ட கைய கொண்டு வந்தா டக்குன்னு செல்லையும் எடுத்துடுறா. அப்போ மொபைல்ல அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்போ 10,000,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. "நீங்க எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ண போறீங்க? நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி மெசேஜ் வந்திருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயினும் நல்ல வேளை ஹீரோ இத பார்க்கல. அவனுக்கு என்னோட ஆன்லைன் பர்சனாலிட்டிய பத்தி தெரியாது. தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு, அங்கருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக, "நான் தூங்க போறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடுறா. காலேஜுக்கு ஹீரோ தான் ட்ராப் பண்ண வந்திருக்கான். எதுவும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணு சரியா? அப்புறம் இந்த கார்ட வச்சுக்கோ அப்படின்னு குடுத்தா, ஆல்ரெடி தந்த கார்டுலயே பேலன்ஸ் இருக்கு. மணி தேவைனா மட்டும் கேட்கிறேன். நீங்க உங்க ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்புறா. இங்க கேம்பஸ்ல நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பர்சன் மேல போய் இடிக்கிறா. அப்போ மொபைல் கீழ விழுது. "என்ன பார்த்து வரமாட்டியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் தான் ஃபேஸ பார்த்தா அவளோட க்ரஷ்ஷு. அவன் இப்போ ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான். "மொபைல் எதுவும் டேமேஜ் ஆயிருச்சா? நான் எதுவும் மாத்தி தரட்டா?" அப்படின்னு மொபைல வாங்கி பார்க்குறான். ஹீரோயினும் "அதெல்லாம் ஒண்ணும் டேமேஜ் ஆகல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மொபைல பார்த்தவனுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. "இதுல உள்ள வால்பேப்பர் யாரு?" அப்படின்னு கேட்டா, "அதுல இருக்கிறது நானும் என் அம்மாவும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்ப இதே மாரி ஃபோட்டோ வேற யார்கிட்டலாம் இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு என்ன பைத்தியமா? என்னோட அம்மா ஃபோட்டோவையும், என் ஃபோட்டோவையும் நான் தானே வைப்பேன். வேற யார் வைப்பா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. ஸோ இவனும் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டான். எப்படின்னா ஹீரோயின் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல காமிச்சிருப்பா. அதில அவ இந்த வால்பேப்பர் தான் வச்சிருந்திருப்பா. ஸோ அவனோட ஃபேவரைட் ஃபுட் பிளாகர், அவனோட கிரஷ் ஹீரோயின் தான் அப்படிங்கிறத அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அப்போ "இவ தான் என்னோட வான்சி நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவ பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட போயிட்டு, "லாஸ்ட் டைம் உன்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன். அதுக்காக சாரி. எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறியா? நானும் உன்ன டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றான். இவனுக்கு என்ன ஆச்சு? இவ ஏன் இந்த மாதிரிலாம் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு ஹீரோயினும் ஸ்ட்ரேஞ்சா பார்க்குறா. அந்த டைம் ஒரு பொண்ணு ஓடி வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றா. என்னன்னா ஹீரோயின பத்தி காலேஜ் கேம்பஸ்ல ஒரு தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இவ ஒரு கோல்ட் டிக்கர். இவளுக்கு ஒரு சுகர் டாடி இருக்கான். அவன் ஓல்டா அக்லியா இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கியிருப்பாள்ல, அந்த காரோட ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோயினும் காருக்குள்ள உள்ள பெர்சனே தெரியல. இதுல எப்படி இவங்க ஓல்ட் அண்ட் அக்லின்னு சொல்றாங்க? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா மிஸ்டர் ஹோவ பார்த்தா தான் அவங்க ஹேண்ட்ஸமா இருப்பாங்களே! அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணும் அதுவா பிரச்சனை? உன்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட வேண்டாமா? அப்படின்னு அவ கேட்குறா. எங்க நெஃப்யூ நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த மேட்டர நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்புறம் தப்பு பண்ணாதவங்க எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா நெஃப்யூ பின்னாடி போயிட்டு அந்த ரூமர்ஸ கிளப்புன பெர்சன கண்டுபிடிச்சுட்டான். அந்த பையன பிடிச்சிட்டு வந்துட்டு, "ஒரு இன்னசென்ட் கேர்ள இந்த மாரி புல்லி பண்றியே! உனக்கு வெட்கமா இல்ல?" அப்படின்னு அவன பிடிச்சு திட்டுறான். "அவ ஒண்ணும் நீங்க சொல்ற மாரி இன்னசென்ட்லாம் கிடையாது. அப்புறம் உங்கள அவ எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தானே இருப்பா. அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் அவள அட்டாக் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி அவன் ஒரு கதைய எடுத்து விடுறான். "நான் உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டனா? அவள புல்லி பண்ண சொல்லி நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்லல்ல. எனக்காகன்னு நீ எதுவும் பண்ண தேவையில்ல. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்" அப்படின்னு நெஃப்யூ சொல்றான். அந்த பையனும் நீங்க அவளுக்காக சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ நல்ல பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். "அத நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. இன்னொரு டைம் அவளோட பக்கத்திலேயே நீ போக்கூடாது" அப்படின்னு அவன வார்ன் பண்ணி விடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துடுறா. இவன் என்ன சடனா எனக்கு சப்போர்ட் பண்றான்? லாஸ்ட் டைம் வேற ப்ரப்போஸ் பண்ணான். ஒருவேளை உண்மையா தான் ப்ரப்போஸ் பண்ணானோ? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போ லஞ்ச் பிரேக்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அங்க நெஃப்யூ போயிட்டு நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் குடுக்குறான். "எல்லாம் என்னோட ஃபேவரைட் ஐட்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "அது எதுக்கு? நீ சாப்பிடு." அப்புறம் "நான் அன்னைக்கு கேட்ட மேட்டர் என்னாச்சு? அத பத்தி திங்க் பண்ணியா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் "இப்பவாடா நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ? என் கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நீ இத சொல்லியிருக்கணும். நான் அவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்பேன். ஆனா இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு நெனச்சுட்டு, "இல்ல எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. அத பத்தி நல்லா திங்க் பண்ணிட்டு நான் சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ அங்கருந்து ஓடுறா. அடுத்து ஹீரோவோட பாட்டி ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோவையும் அவனோட ஒய்ஃபையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ போனதும் அவனோட ஒய்ஃப பத்தி தான் கேட்குறாங்க. அடுத்து ஹீரோயினும் போறா. அவள பார்த்ததும் ஃபைனலி எங்க வீட்டு மருமகள பார்த்துட்டேனா,
உனக்காக ஒரு ப்ரெசென்ட் வச்சிருக்கேன். நீ இத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஹீரோயினும் பெரியவங்க குடுக்குற கிஃப்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறா. பாட்டிக்கு என்ன கவலைன்னா வெட்டிங் கிராண்டா பண்ணலையே அப்படிங்கிறது தான். உன்னை இவன் பேடா ட்ரீட் பண்றான்னு ஃபீல் பண்ணாத. நீ இப்ப தானே காலேஜ் படிச்சுட்டு இருக்க. கிராஜுவேட் ஆன பிறகு உங்களோட வெட்டிங்க கிராண்டா எங்க ஃபேமிலிலேருந்து பண்ணுவோம் சரியா? அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல பாட்டி. மிஸ்டர் ஹோ என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ சரி, நீங்க ரிலாக்ஸ் பண்ணு. நான் ரொம்ப நேரமா நிக்கிறதுனால எனக்கு கால் வலிக்குது. அதனால நீ என்ன ரூம்ல கொண்டு போய் விட்டு வா அப்படின்னு ஹீரோவ கூப்பிடுறாங்க. ஹீரோவும் "நீ இங்க வெயிட் பண்ணு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிய கூப்பிட்டு போறான். ஹீரோயினும் அங்க உள்ள ஸ்வீட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேக் எடுத்து சாப்பிட போறா. ஆனா அவகிட்ட வம்பிழுக்கிறதுக்குன்னே அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. அது யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர். "ஓ சாரி புவர் சிஸ்டர்" அப்படின்னு அவ நக்கலா பேசுறா. "இது மிஸ்டர் ஹோ ஃபேமிலியோட பார்ட்டி. இங்க எப்படி நீ வந்த?" அப்படின்னு கேட்டா, "என்னோட பிசினஸ் உன்னோட கன்சர்ன் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் அடுத்த கேக் எடுக்க போறா. அதையும் தட்டி விடுறா. "உன்னை யார் இங்கெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னது? நீ புவர் பெர்சன். உன்னால இந்த பார்ட்டிக்கு எப்படி வர முடிஞ்சுச்சு? அப்படியே நீ யார் கூட வந்திருந்தாலும் சரி, எனக்கும் மிஸ்டர் சென்னுக்கும் இருந்த என்கேஜ்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நாங்க சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போறோம். இனி மிஸ்டர் சென் பக்கத்துல நீ வரவே கூடாது" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின அவ வார்ன் பண்றா. ஹீரோயினும் அவனே ஒரு பேட் பெர்சன். நான் எதுக்கு அவன் பக்கத்துல வரப்போறேன்? அப்படின்னு அவளே இக்னோர் பண்ணிட்டு போனா, அந்த பொண்ணு விட மாட்றா. "நில்லு நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் கழுத்துல உள்ள பெண்டன்ட்ட பார்க்குறா. "இது ஹோ ஃபேமிலியோட பெண்டன்ட் ஆச்சே! இது எப்படி உன் கையில வந்தது? இத உங்க பேரனோட ஒய்ஃப்க்கு குடுக்க போறதா வச்சிருந்தாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "ஆமா, அவங்க தான் பர்சனலா எனக்கு குடுத்தாங்க" அப்படின்னு சொல்றா. சிஸ்டருக்கு இதான் பெர்ஃபெக்ட்டான பிளான். அவ இந்த பெண்டன்ட்ட திருடி வச்சிருக்கா. அப்போ நான் இத ஹோ ஃபேமிலிக்கு திரும்ப குடுத்தா, அவங்களுக்கு என் மேல நல்ல இம்ப்ரஷன் வரும். அப்போ சென் ஃபேமிலிக்கும், கோ ஃபேமிலிக்கும் இடையில உள்ள பார்ட்னர்ஷிப்பும் கன்ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிற மாதிரி அவ பிளான போடுறா. "நீ இந்த பெண்டன்ட்ட திருடி தானே வச்சிருக்க. ஒழுங்கா ரிட்டர்ன் குடுத்துரு" அப்படின்னு கேட்டா, "யார் சொன்னது திருடுனதுன்னு? இது எனக்கு கிஃப்ட்டா வந்தது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ சொன்னா கேட்க மாட்டியா தா" அப்படின்னு கழுத்துல உள்ள பெண்டன்ட்ட புடுங்க போறா. ஹீரோயினுக்கு அவ இழுத்ததுல கழுத்துலாம் வலிக்கி. ஸோ சிஸ்டர கீழ தள்ளி விட்டுர்றா. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன சத்தம் கேட்டது? ஏன் இந்த பொண்ணு கீழ கிடக்குறா?" அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கீழ கிடக்குற சிஸ்டருக்கு எம்பரசிங்கா இருக்கு. அவளும் இப்ப காட்ஸ கூப்பிடுறா. "இங்க ஒரு தீஃப் வந்திருக்கா. இவள பிடிங்க" அப்படின்னு கத்துறா. "உன்ன நம்பி யார் வரப்போறா?" அப்படின்னு ஹீரோயின் திரும்புனா, அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். இப்ப அவன பார்த்ததும், "இதுல என் மேல எந்த தப்பும் கிடையாது. அவ தான் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தா" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கழுத்துல உள்ள காயத்த பார்க்குறான். "ஸோ இது ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, ஆமா. என்ன டைட்டா பிடிச்சு இழுத்துட்டா. நல்ல வேளை நான் அவள தள்ளி விட்டேன். இல்லன்னா நீ விடோவர் ஆயிருப்ப. என்ன கொஞ்சம் விட்டிருந்தா கொலை பண்ணியிருப்பா. நீ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் இப்போ சர்வன்ட்ஸ கூப்பிட்டு, "மேடம ரூமுக்கு கூட்டு போங்க" அப்படின்னு சொல்றான். இங்க இந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கும்போது, "இவங்க மேடமோட சிஸ்டர் தான். மிஸ்டர் சென் கூட வந்திருக்காங்க. மிஸ்டர் சென் உங்க கூட சவுத் சிட்டி ப்ராஜெக்ட்ல பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். அத பத்தி பேசணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ மொத்தமா எல்லாரையும் வெளிய அனுப்ப சொல்றான். அவங்க கூட இனி எந்த பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்போ ரூமுக்கு வந்து ஹீரோனோட காயத்துக்கு மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். "கொஞ்ச நாளைக்கு ஷவர் எடுக்காத. அப்பதான் இது ஃபுல்லா க்யூர் ஆகும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். நைட்டும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணணுமா. ஏன்னா பாட்டியோட மேன்ஷன்ல கெஸ்ட் ரூம் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. இந்த ஒரு ரூம் தான் எம்ப்டி. ஸோ 2 பேரும் இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "சரி அப்போ நீங்க பெட்ல படுத்துக்கங்க. நான் கீழ படுத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பாட்டி வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரே பெட்ட ஷேர் பண்ணிக்காம போனா, அது சந்தேகம் வராதா? அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போறா. அந்த டைம் கதவ தொறந்து பாட்டியும் உள்ள வராங்க. "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அவனுக்கு வேற அடி விழுது. "உனக்கு அறிவே கிடையாதா? அவ தான் சின்ன பொண்ணு. நீ பெரிய எருமாடு தானே" அப்படின்னு அவனுக்கு திட்டு விழுது. "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு கேட்டா, "நீ இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கியே! உன்னால கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ண முடியாதா? நான் என்னோட அடுத்த ஜெனரேஷன பார்க்க போறேன். அதோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் உன் உயிர விட" அப்படிங்கிற மாரி பாட்டி திட்டுறாங்க. ஏன்னா இவங்கலாம் ஹீரோயின் பிரெக்னன்ட்ன்னு நெனச்சிட்டு இருக்காங்கல்ல. அதனால அவங்க அந்த மாரி சொல்றாங்க. "ஹீரோயின் கிட்டயே நான் இப்ப போறேன். ஆனா அவன மட்டும் உன்ன டச் பண்ண விடாத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினும் "இதுல எந்த காம்ப்ளிகேஷனும் வேண்டாம். அதனால நமக்குள்ள பவுண்டரி செட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு 2 பேரும் படுக்கிறதுக்கு இடையில துணிய போட்டு ஹீரோயின் தூங்க போயிட்டா. ஹீரோக்கு தூக்கமே வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயின் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அவள ஹக் பண்ண பிறகு தான் அவனுக்கு தூக்கம் வருது. ஹீரோயினோட சிஸ்டர் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட அம்மா, ஹீரோயினோட ஸ்டெப் மதர். அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. "அம்மா ஹீரோயின் என்ன பண்ணா தெரியுமா? அவ ஏதோ ஓல்டு மேன் கூட அஃபேர்ல இருக்கா போல.
அவளுக்கு சுகர் டாடி இருக்காங்க அப்படின்னு காலேஜ்ல எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சடனா பார்த்தா அந்த நியூஸ் எல்லாமே காணாம போயிருச்சு. அவளுக்கு ஏதோ பவர்ஃபுல்லான பேக்கப் இருக்கு. அப்புறம் அது மட்டும் கிடையாது. ஃபேமிலில பார்ட்டி நடந்துச்சுல, அதுக்கும் வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டா. அதனால ஃபேமிலி கோவப்பட்டு சென் ஃபேமிலி கூட இருந்த பிசினஸ் டீல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொன்னா, அம்மாவும் என்ன பிசினஸ் டீல் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களா? இதனால சென் ஃபேமிலியோட பிசினஸ்க்கு ரொம்பவே பாதிப்பு இருக்கும்ல. மொத வேலையா உங்களோட மேரேஜ போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை சென் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னா, நீ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு ரோட்ல தான் நிக்கணும். அதனால மேரேஜ போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஹீரோயின வீட்டுக்கு கூப்பிடு. அவள நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்போ அவளும் காலேஜ் போயிட்டு ஹீரோயின் கிட்ட, அம்மா உன்ன நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணாங்க. நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன இதுக்கெல்லாம் ஒபே பண்ணுவேன்னு நினைக்கியா? லாஸ்ட் டைம் பேசும்போதே நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுல. இப்ப எதுக்கு என்ன வந்து கூப்பிடுற? என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னா, அவளும் விடாம நீ வந்துதான் ஆகணும். கூப்பிட்டது என்னோட அம்மா அப்படின்னு அவ ஆர்கியூ பண்றா. இந்த டைம் நெஃப்யூ அங்க வரான். இங்க எதுவும் உனக்கு பிரச்சனையா? உனக்கு ஹெல்ப் வேணுமா? அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். சிஸ்டர் அவன பார்த்து இப்ப அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்றா. லாஸ்ட் டைம் நீங்க எனக்கு புக் குடுத்தீங்கல்ல சீனியர். அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா உங்களுக்கு இன்னைக்கு டின்னர் ட்ரீட் குடுக்கலான்னு இருக்கேன். அப்படின்னு அவன இன்வைட் பண்றா. மனசுக்குள்ள இவனும் ரிச்சான பையன் தான். இவன கரெக்ட் பண்ணா கூட போதும். அந்த சென் ஃபேமிலி தான் இப்போ பேங்க்ரப்ட் ஆக போதுல. அத விட்டுட்டு இவன் கூட செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாரி சிஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் நீ இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன தானே கூப்பிட்ட? அதுக்குள்ள அவனையும் கூப்பிடுற. என்ன நீ 2 இடத்துல போய் சாப்பிடுவியா? அப்படின்னு அவங்களோட பிளான கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு சின்ன ஹெல்ப் தான். அதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல. அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு, இப்போ ஹீரோயின பார்த்து, "நான் லாஸ்ட் டைம் கேட்டேனே, அத பத்தி திங்க் பண்ணியா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் டக்குனு, "நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம மேட்டர அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்ல, அவனும் சரி நான் கிளம்புறேன். அப்புறம் நீ கவனிச்சுக்கோ. அவ என்னோட புரொடெக்ஷன்ல இருக்கா. அவகிட்ட ஏதாவது வம்பு பண்ண, அப்புறம் அத பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்னு சிஸ்டர வார்ன் பண்ணிட்டு அவன் அங்கருந்து போறான். ஹீரோயினுக்கு என்ன இவன் இப்படி இருக்கான்? ஃபர்ஸ்ட்டு என்ன லைட்டா கூட கண்டுக்கவே மாட்டான். இப்போ ஓவர் அட்டென்ஷன் குடுக்கான். 2மே தப்பா தான் இருக்கு அப்படின்னு அவ நெனைக்கிறா. சிஸ்டருக்கு செம காண்டு. "உனக்கு எதுக்கு சீனியர் சப்போர்ட் பண்றாங்க?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா, "அதுக்கான காரணம் எனக்கும் தான் தெரியல. உனக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லு தயவு செஞ்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. சிஸ்டர் விடுறதா இல்ல. "நீ என் கூட வீட்டுக்கு வந்தே ஆகணும்." அப்படின்னு மறுபடியும் போய் ஹீரோயின கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நான் எப்போ உன் கூட வரேன்னு சொன்னேன்? என்னால அங்க வர முடியாது." அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "நீ டிசோபே பண்ணா என்ன நடக்குங்கிறத நான் காமிக்கிறேன்." அப்படின்னு இப்போ அவளே வேணும்னு கீழ விழுந்து ஹீரோயின் தான் தள்ளி விட்ட மாரி ஆக்ட் பண்றா. சுத்தி உள்ள பசங்க பார்க்கறத பார்த்ததும், "நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத நல்ல பொண்ணா இருன்னு. அதுக்குன்னு என்ன அடிக்கிறியே!" அப்படிங்கிற மாரி அவ ஆர்க்யூ பண்றா. ஸ்டூடண்ட்ஸும் ஹீரோயின பார்த்துட்டு, "இவள பத்தி தானே ஒரு காசிப் போயிட்டு இருந்தது. இவளுக்கு ஏதோ ஒரு ஓல்டு மேன் கூட அஃபேர் இருக்குன்னு. இந்த பொண்ணு கேரக்டரே மோசம். இப்போ சிஸ்டர் கூட அடிக்கிறாளா? இவ பண்ற வேலைக்கெல்லாம் காலேஜ்ல இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். போலீஸ்க்கு தான் கால் பண்ணணும்." அப்படின்னு பேசிட்டு இருந்தா, இப்போ ஹீரோயின் கால் பண்றா போலீஸ்க்கு. "ஆஃபீசர் எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு ரொம்ப புல்லி பண்றாங்களா? அதனால வந்து கொஞ்சம் விசாரிக்க முடியுமா?" அப்படின்னு ஹீரோயின் கால் பண்றா. லாஸ்ட்டா 2 பேரும் டீனோட ஆஃபீஸ்ல வந்து நிக்கிறாங்க. "மறுபடியும் இவளா?" அப்படிங்கிற மாரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா. "நான் அவள திரும்ப அட்டாக் பண்ணவே இல்ல. நீங்க அவளுக்கு ப்ராப்பரான பனிஷ்மென்ட் குடுக்கணும்." அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோ அங்க வரான். அவன பார்த்ததும், "மிஸ்டர் ஹோ நீங்க எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்டா, அவன் வீடியோ ஃபுட்டேஜோட வந்திருக்கான். "இத பாருங்க. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. இதுல எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நான் ஹீரோயின கூட்டு போறேன்." அப்படின்னு சொல்ல டக்குன்னு சிஸ்டரும், "அவ என்னோட ஃபேமிலி. நீங்க எதுக்கு அவள கூட்டு போறீங்க? நீங்க எங்க கூட்டு போறீங்க?" அப்படின்னு கேட்டா, ஹீரோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி அவகிட்ட சொல்லலாமா? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறா. இவளும் இவளோட ஃபேமிலியும் ஒரு மணி பேய்கள். ஹீரோவோட இன்ஃப்ளூயன்ஸ பத்தி தெரிஞ்சா, அவனையும் விட்டு வைக்க மாட்டாங்க. "எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு?" அப்படின்னு, "இவ ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது இவகிட்ட சொல்றதுக்கு." அப்படின்னு சொல்ல, "நீ சொல்றதும் கரெக்ட் தான்." அப்படின்னு ஹீரோ அவள அங்கருந்து கூட்டு போறான். வீடியோவ பார்த்தா ஹீரோயின் மேல எந்த தப்பும் இருக்காது. சிஸ்டர் தான் மேனிபுலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். "உனக்கு காலேஜோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல? அதெல்லாம் 10 டைம்ஸ் காப்பி பண்ணணும். அதான் உன்னோட பனிஷ்மென்ட்." அப்படின்னு டீன் அவள திட்டுறாங்க. அவளுக்கு பிளான் ஃப்ளாப் ஆனதுல கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ மறுபடியும் ஹீரோயின போய் வெறுப்பேத்தலாம் அப்படின்ட்டு போறா. "இத பாத்தியா? இது என்ன இன்விடேஷன் தெரியுமா? சீனியர் ஜியா என்ன அவங்களோட பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இத பார்த்து உனக்கு ஜெலஸியா ஃபீல் ஆகும்ல?" அப்படின்னு காமிச்சா, "நீ ஏன் அதுக்கு இவ்ளோ சீன் போடுற? அதே இன்விடேஷன் என்கிட்டயும் இருக்கு பாரு." அப்படின்னு ஹீரோயின் காமிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது, சீனியர் ஜியாங் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கான் அவனோட பார்ட்டிக்கு அப்படின்னு. அடுத்து பார்ட்டிய காமிக்கிறாங்க.
ஜியா ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிஸ்டர் போயிட்டு அவன் கூட ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும், அவனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹீரோயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததும், "வா இங்க வந்து உட்காரு" அப்படின்னு கூப்பிட்டா, "பரவால்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு அவன் பொண்ணுங்க பக்கமா போய் உட்கார்றா. அப்பவும் அவன் விடலையே. அந்த பொண்ணுங்க எல்லாரையும் தள்ளி உட்கார வச்சுட்டு, இவன் போய் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்றான். ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு, அவளுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். "எல்லாமே நல்லாருக்கும். உனக்கு வாட்டர்மெலன் வேணுமா?" அப்படின்னு அவளோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ஒரு பக்கம் என்னோட ஐடியல் டைப்பு, இன்னொரு பக்கம் ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நான் யார சூஸ் பண்றது? அப்படின்னு அவ மைண்ட்ல கன்ஃப்யூஷன்ல இருக்கா. அந்த டைம் பார்த்தாங்க ஹீரோ வரான். அவன பார்த்ததும் அங்கிள் வந்துட்டீங்களா? இதான் என் கிளாஸ்மேட்டா அப்படின்னு ஹீரோயின இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறான். ஹீரோயின் அவன பார்த்ததுமே டக்குன்னு டர்ன் பண்ணிக்கிறா. ஹீரோ அவள பார்த்துட்டான். இப்போ நீ திரும்பு அப்படின்னு டர்ன் பண்ணி பார்க்கறது ஹீரோயின் தான். அந்த டைம் அவ டர்ன் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ் அவ மேல கொட்டிருது. அத ஜியாங் துடைக்க போறான். ஆனா ஹீரோ அவன ஸ்டாப் பண்ணிட்டு தன்னோட கோட்ட ஹீரோனுக்கு போட்டு விடுறான். "நீ என்ன உன்னோட பார்ட்டிக்கு சும்மாலாம் இன்வைட் பண்ணல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிதானே?" அப்படின்னு நெஃப்யூவ பார்த்து கேட்டா, அவனும் "ஆமா அங்கிள். நான் ப்ராப்பரா ஹீரோயின உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ இந்த டைம் ஒரு பெர்சனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா போறான். பின்னாடியே ஹீரோயின் போக போறா. "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்டா, "நான் கோட்டு குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறா. ஹீரோயின் தான் போயிட்டாளே அப்படின்னு சிஸ்டர் அவனுக்கு ட்ரை பண்ண வரா. "நம்ம 2 பேரும் நாளைக்கு சினிமாக்கு போலாமா?" அப்படின்னு கூப்பிட்டா, அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. கைய தட்டி விட்டு போறான். அவனோட மைண்ட் ஃபுல்லா இப்போ ஹீரோயின்ட்ட தான் இருக்கு. ஸோ ஹீரோயின மட்டும் தான் நான் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். ஹீரோயின் இப்ப பின்னாடியே போயிட்டு ஹீரோ கிட்ட, "சாரி எனக்கு சீனியர் ஜியாங் தான் உங்களோட நெஃப்யூங்கிறது தெரியாது" அப்படின்னு அவ சொல்றா. "என்னது சீனியர் ஜியாங்கா? அந்த அளவுக்கு அவன அஃபெக்ஷனோட சொல்ற? அப்போ என்ன எப்படி அட்ரஸ் பண்ணுவ?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் "அங்கிள்" அப்படின்னா, "ஏய் உனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான். ஒழுங்கா சொல்லு. என்னை எப்படி கூப்பிடணும்?" அப்படின்னு கேட்டா, "அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின பிடிச்சு அவன் கிஸ் பண்றான். "இப்போ சொல்லு நான் யாரு?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஹஸ்பண்டுன்னு சொல்றா. "உனக்கும் என்னோட நெஃப்யூக்கு இடையில என்ன போயிட்டுருக்கு?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஜஸ்ட் என்னோட சீனியர் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இது எதுவும் எனக்கு சிம்பிளா தெர்ல. அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உனக்கு நீ என்ன அவன வச்சு ப்ளே பண்றியா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "அதெல்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்றா. "அப்போ நீ ஒரு பெர்சன லைக் பண்றேன்னு சொன்னல்ல, அது என்னோட நெஃப்யூ தானா?" அப்படின்னு கேட்க, ஹீரோனோட மௌனத்த அவன் ஆன்ஸரா எடுத்துக்கிறான். "எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன். நீ என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சிஸ்டருக்கு சீனியர் ஜியாங் ரிஜெக்ட் பண்ணதுல காண்டு. அதனால ஹீரோயின்ட்ட போய் பம்ப் பண்ணிட்டு இருக்கா. "உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நேத்து சீனியர் ஜியாங் பார்ட்டில ஒரு ட்ராமா நடந்தது. ஒருத்திக்கு ஓல்டு மேன் கூட இருந்த அஃபேர மெயின்டெயின் பண்ண முடியல. அவன் விட்டுட்டு போயிட்டான் போல. அதனால அடுத்து சீனியர் ஜியாங்க்கு ட்ரை பண்ணா. ஈவன் அவங்க அங்கிள கூட விட்டு வைக்கல. இந்த சோசியல் லேடர்ல மேல போறதுக்காக என்னலாம் பண்றாங்க இந்த பொண்ணுங்க." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்கா. "நீ என்ன பேசுற? ஹீரோயின பத்தி தான் சொல்றியா? நானும் கவனிச்சேன். நேத்து சீனியர் ஜியாங் ஹீரோயின் போனதுக்கப்புறம் ரொம்பவே அப்செட்டா இருந்தாங்க." அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ கோவமா, "உன் மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? வாய்க்கு வந்தபடிலாம் காசு பேசிட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோயின் திட்டினா, அவளும் பதிலுக்கு, "என்ன நீ ஓவரா பண்ற? நீ பண்ணது தானே நான் சொன்னேன். என்ன சண்டை போடலாமா?" அப்படின்னு பக்கத்துல போறா. ஆனா அவ அடிக்கிறதுக்குள்ள ஹீரோயின்ட்ட தான் அவ அடி வாங்குறா. "என்ன நீ உண்மையாவே நடிச்சிட்ட?" அப்படின்னு பக்கத்துல முறைச்சிட்டு போனா, ஹீரோயினும் சண்டைக்கு தான் வரா. ஆனா சடனா பார்த்தா மயங்கி விழுந்துடுறா. எல்லாம் லோ சுகர் தான் காரணம் போல. ஹீரோயின் சடனா மயங்கினதுனால அவளோட ஃபேமிலி கால் பண்ணணும்னு மொபைல் எடுக்குறாங்க. அதுல அங்கிள்னு சேவ் பண்ணியிருக்கா. யாரா இருக்கும்? மேபி கார்டியனா இருப்பாங்க அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயின இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு லோ சுகர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுல ஹீரோவோட அம்மாவும் வந்திருக்காங்க. குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ டாக்டர் கிட்டயும் பேபி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஹீரோ டக்குன்னு டாக்டர் அனுப்பி விட்டுறான். அதான் எதுவும் சொல்லல. அப்போ பேபி நல்லா தான் இருக்கு. ஏர்லி பிரெக்னன்சி. இப்ப எதுக்கு அதுக்கு ரொம்ப ப்ரெஷர் குடுக்குறீங்க? அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் இப்ப கண்ணு முழிக்கிறா. "உனக்கு இப்போ நல்ல ரெஸ்ட் தான் தேவை. பேபி வயித்துல இருக்குல்ல. நீ நல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா?" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினும், "ஆமால்ல வயித்துக்குள்ள பேபி இருக்கு" அப்படின்னு, "ஆமா ஆன்டி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். எதுவும் நீங்க வொரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ல, "சரி இனி நீங்க 2 பேரும் பார்த்துக்கங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் கிளம்புறாங்க. ஹீரோ நேத்து அப்செட்டா போயிருப்பான்ல. ஒன் டே உன்ன பார்க்கல. அதுக்குள்ள அடுத்த ப்ராப்ளத்தோட வந்து நிக்கிற.
அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின பார்க்குறான். அவளும் அவன ஹக் பண்ணிக்கிறா. ஃப்ரெண்டு கிட்ட வந்து இது எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த ஃபேக் பிரெக்னன்சி, மேரேஜ் எல்லாத்தையும் சொல்ல, "உனக்கு என்னப்பா ரிச்சான ஹஸ்பண்ட் இருக்கான். அதனால ரிச்சான பிராண்ட்ல எல்லா திங்ஸுமே வாங்குற. நீ ஹேப்பியா தானே இருப்ப" அப்படின்னா, "அதெல்லாம் இல்ல. என்னோட மேரேஜே ஃபேக்கு. அப்புறம் இந்த பிரெக்னன்சி மேட்டர் அதுவுமே ஃபேக்கு. எனக்கு என்ன பயம்னா, ஹோல் ஃபேமிலிக்கு இதெல்லாம் தெரிய வரும்போது, அவங்களோட ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அத நினைச்சு தான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ இதெல்லாம் வொரி பண்ணிக்காத. இது ஒண்ணும் ஃப்ராடுத்தனம்லாம் கிடையாது" அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பக்கத்து டேபிள்ல உட்காந்து சிஸ்டர் கேட்டுர்றா. "ஸோ உன்னோட ஸ்கீம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டேன். இப்போ எல்லார் முன்னாடியும் உன்ன எக்ஸ்போஸ் பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோயின் நெக்ஸ்ட் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போறா. அங்க அவனோட ரூம்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கத அவ கேட்குறா. "சீனியர், நீங்க காலேஜ்ல படிக்கும்போது நான் உங்களோட ஜூனியரா இருந்தேன். அப்பத்துலேருந்தே நான் உங்கள ரொம்பவே அட்மையர் பண்றேன். உங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட பெரிய ட்ரீம். அப்புறம் நான் உங்க கூட எப்பவுமே பெர்மனன்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் என்னோட ஒன்லி விஷ்" அப்படின்னு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு இப்ப ஹீரோயின் உள்ள போறா. "அபி, நீ ரொம்ப சார்மிங்கா இருக்க போல. அதான் உனக்கு இந்த மாதிரி ப்ரப்போசல்லாம் வருது. உன்ன நான் செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அபியா? மிஸ்டர் ஹூ, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, இதான் என்னோட ஒய்ஃப். என் ஒய்ஃப் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சாரின்னு கேட்டு ஓடி போகுது. இப்போ ஹீரோயினும் சாரி, உங்களோட ரொமான்டிக் ப்ரொபோசல நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்னா, "நீ பண்ணது கரெக்ட் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின், "நானா இருந்தா ஃபீல் பண்ணியிருப்பேன்ப்பா" அப்படின்னு சொல்ல, "அப்போ நான் ஒண்ண தான் செக் பண்ணிட்டு இருக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும், "நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்ப டெலிவரி பண்ணிட்டா நான் கிளம்புறேன்" அப்படின்னு அங்கருந்து போறா. இவ மேல இருக்கிற லைக்கிங் அதிகமாயிட்டே போதே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்து காலேஜ்ல பார்த்தா, அங்க மறுபடியும் சீனியர் ஜியாங் வந்து நிக்கிறான். ஹீரோயின்ட்ட போயிட்டு, "சாரி, அந்த பார்ட்டில நடந்ததுக்காக. என் அங்கிள் கொஞ்சம் அந்த மாரி டைப் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். சரின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது, "நீ தானே அந்த ஃபுட் பிளாகர்" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறான். "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "இங்க பாரு" அப்படின்னு அவனோட சேட் எடுத்து காமிக்கிறான். "அப்போ நீ தான் அந்த மாஸ்டர் ஜியாங்கா? எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறவன்" அப்படின்னு கேட்க, "ஆமா, அது நான் தான். உன்னோட லாயல் ஃபேன்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஐயோ! அது நீதானா?" அப்படின்னு ஹீரோயின் அது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. "ஸோ உன்னோட லாயல் ஃபேனா? ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு ஒரு டின்னர் ட்ரீட் குடுக்கலான்னு இருக்கேன். என் கூட வருவியா?" அப்படின்னு கூப்பிட்டா, ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. "உனக்கு வேணா அது இன்கன்வீனியன்ட்டா இருந்தா சொல்லு. நான் எல்லாரையும் சேர்த்து இன்வைட் பண்றேன்" அப்படின்னு அவன் கேட்குறான். "இல்ல, நம்ம 2 பேர் மட்டுமே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஓகே சொல்லிட்டா. எங்க அவன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் வந்துட்டா. "என்ன இந்த செட்டப்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு. உனக்கு என்ன இன்னைக்கு பர்த்டேயா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, என்னோட பர்த்டே கிடையாது. பட் அத விட என் லைஃப்ல ரொம்பவே முக்கியமான நாள்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேற நர்வஸா இருக்கு. அவனோட டேபிளுக்கு திங்ஸ் எல்லாம் கொண்டு வர, இப்போ அதுலருந்து அவன் நெக்லஸ் எடுக்குறான். "நான் உன்ன ரொம்ப நாள் லைக் பண்றேன்" அப்படின்னு நெக்லஸ வியர் பண்ண போறான். ஹீரோயின் டக்குன்னு ஸ்டாப் பண்றா. அப்புறம், "நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா?" அப்படின்னு நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்ண போனா, அப்பவும் ஹீரோயின் ஸ்டாப் பண்றா. "சாரி, சாரி, இதெல்லாம் பண்ணாத. என்னால இதுக்கு ஓகே சொல்ல முடியாது" அப்படின்னு சொன்னா, "அதுக்கு காரணம் என்ன? நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸா? இல்ல பர்சனாலிட்டியா? எதுனாலும் சொல்லு" அப்படின்னு கேட்டா, இப்போ அங்க ஹீரோ வரான். ஹீரோ பார்த்ததும், "நான் வந்து" அப்படின்னு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்குள்ள, "அவளால உனக்கு ஓகே சொல்ல முடியாது. ஏன்னா, அவ உன்னோட ஆன்ட். நீ சொல்லு, நான் உனக்கு யாரு?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் அங்கிள்ன்னு சொல்லிட்டு இருக்கா. "ஒழுங்கா சொல்லு, நான் உனக்கு யாரு?" அப்படின்னு கேட்டா, ஹஸ்பண்டுன்னு சொல்ல, நெஃப்யூவும் அத கேட்டு ஷாக் ஆயிட்டான். "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்டா, "என் நெஃப்யூக்கு ஒழுங்கா கேட்கலையா? இன்னொரு டைம் சொல்லு" அப்படின்னு கேட்க, "ஹலோ நெஃப்யூ" அப்படின்னு ஹீரோயின் அவன பார்த்து சொல்றா. இப்போ அவனோட ஹார்ட் பிரேக் ஆயிருச்சு. "என்னால இத நம்ப முடியாது. உங்க 2 பேருக்கும் 10 இயர்ஸ்க்கு மேல டிஃபரெண்ட். எப்படி அவ உங்கள கல்யாணம் பண்ணியிருப்பா?" அப்படின்னு கேட்டா, "அதான் ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரு மேட்டர் கிடையாது. இத நீயே சொல்லியிருக்கியே. இப்ப அவ உன்னோட ஆன்ட். என்னைய நீ அவள ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும்" அப்படின்னு சொன்னா, "என்னால அது முடியாது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "நீ இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்ல இருக்கல்ல, அதுக்கு காரணம் நான் தான். ஸோ நான் சொல்றத ஒபே பண்ணு. இல்ல நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீயே சூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயின இழுத்துட்டு போனா ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அவ காருக்குள்ள ஏற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ காருக்குள்ள தூக்கிட்டே போறான்.
நான் சொல்ற எக்ஸ்ப்ளனேஷன கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா, "இத நீ ஃபர்ஸ்ட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கணும்" அப்படின்னு ஹீரோயின போய் கிஸ் பண்றான். ஹீரோயின் இந்த மாதிரி மீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஹீரோ கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் அவன் கோவத்துல இருக்கான். இப்போ கிஸ் பண்ண பிறகு, "நீ எங்க 2 பேர்ல யார சூஸ் பண்ண போற? அவன சூஸ் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்டா, "நான் ஒண்ணும் அவன சூஸ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ "நீ என்ன தானே சூஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திரும்ப கிஸ் பண்றான். காலேஜ்ல சீனியர் சியாங் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண மேட்டரும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அத பத்தி பொண்ணுங்கலாம் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. அப்போ வெளிய நின்னு பொண்ணுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட அப்படி என்ன இருக்கு? சீனியர் சியாங் அவள பார்த்து போய் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறாங்க. அவள பத்தி ஆல்ரெடி ரூமர்ஸ்லாம் வந்தது. அவள போய் சீனியர் சியாங் சூஸ் பண்ணியிருக்காங்களே! அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வெளிய வந்து கத்த, "ஐய்யய்யோ! இவ உள்ள தான் இருந்தாளா?" அப்படின்னு அவங்க 2 பேரும் பயத்துல ஓடுறாங்க. அங்கேயே அடுத்த ஒரு காசிப்பர் நின்னுட்டு இருக்கா. அது யாருன்னா ஹீரோனோட சிஸ்டர். "நீ பண்றதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கியா? நீ பிரெக்னன்சி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கல்ல, இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கியா? எனக்கு தெரியும். நான் மட்டும் இத மத்தவங்ககிட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போறா. என்ன இவ? இவ கண்டிப்பா பயந்துருப்பா. பயத்துல தான் இந்த மாரி சொல்லிட்டு போறா. நான் இந்த மேட்டர வச்சு என்ன பண்றேன்னு பாரு. அப்படிங்கிற மாரி சிஸ்டர் பேசிட்டு இருக்கா. எங்க ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோ மிஸ் பண்றா. ஹீரோ வீட்ல இல்ல. ஸோ அவனுக்கு கால் பண்ணலாமே அப்படின்னு கால் பண்ணா, ஹீரோவும் கால் அட்டெண்ட் பண்றான். அந்த டைம் அசிஸ்டன்ட் அவன்கிட்ட ஏர்போர்ட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு. மிஸ் வென்னோட ஃப்ளைட் 2 மணி நேரம் டிலே ஆக போகுது. அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ கால்ல இருந்த ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுடுறா. அப்போ இவன் இன்னொரு பொண்ண பார்க்க தான் போயிருக்கான் அப்படின்னு அவ கோவத்துல இருக்கா. எங்க மிஸ் வெண்ண பிக்கப் பண்ணதும் அவளும் தேங்க்ஸ் எனக்காக லேட் நைட் வந்து என்ன பிக்கப் பண்ண வந்திருக்க அப்படின்னு அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறா. அவனு நீ ஃபாரின்ல இருந்தல எதுக்கு ரிட்டன் இங்க வந்த அங்க எல்லாம் நல்லா போகுதுல்ல அப்படின்னு கேட்டா, ஆமா அங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் நீ இல்லாம எதுக்குமே மீனிங் இல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசுறா. அப்படியே அவன் கூட பேட்ச பார்க்க ட்ரை பண்றா. கையை விடு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு அவன் சொன்னான். நான் அத பெருசா மைண்ட் பண்ணிக்கல அப்படின்னு வெண் பேசுறா. நீ அத பத்தி எதுவும் நினைக்காம இருக்கலாம். பட் நான் அத மைண்ட் பண்றேன். அத என் ஒய்ஃபும் கேர் பண்ணுவா. உன்ன வச்சு எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ ரிட்டர்ன் வந்திருக்க. உனக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் என்னோட பீப்பிள் ரெடி பண்ணுவாங்க. அத தவிர என்கிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்காத. அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இங்க ஹீரோயின் காலையிலேயே போயிட்டு ஆஃபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க தான் ஹீரோ இப்போ வரான். வந்ததும் நைட் நீ எங்க ஸ்டே பண்ண? அப்படின்னு கேட்டா, என்ன இது என்ன கேரிங்ல கேட்குறியா? அப்படின்னு கேட்டா, ஆமா கேரிங்ல தான் கேட்குறேன். உனக்கு வேற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிரு. உன்னோட ஒய்ஃப்ங்கிற டைட்டில பிடிச்சிட்டு நான் தொங்க மாட்டேன். நான் விட்டு தன்னுட்டு போயிருவேன். ஆனா ஃபர்ஸ்ட்டே நீ என்கிட்ட சொல்லிரணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்டி பேசிட்டு இருக்கா. அப்போ மிஸ் வெண்ணும் கார்லேருந்து இறங்கி வரா. யார் இந்த சின்ன பொண்ணு? அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அவள பார்த்துட்டு, எல்லாரும் சொல்றது கரெக்ட்டு தான். ஓல்டு மேனுக்குலாம் கியூட்டா இருக்கிறத விட மெச்சூர்டா இருக்கிற பொண்ணுங்கள தான் பிடிக்கும்னு. அதான் அவனுக்கு அவள பிடிச்சிருக்கு போல. அப்படின்னு நினைச்சுட்டு ஹீரோயினும் கோவமா, எனக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் கிளம்புறேன். உங்க 2 பேரையும் நான் இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோவும் பின்னாடி போலான்னு பார்த்தா, அதுக்குள்ள அந்த பொண்ணு ஸ்டாப் பண்றா. நீ எனக்கு ஆஃபீஸ சுத்தி காமிக்கிறேன்னு சொன்னல்ல. அதுக்குள்ள எங்க போற? அப்படின்னு சொல்லிட்டு அவன ஸ்டாப் பண்றா. ஹீரோயின் கோவமா அங்கருந்து போனது மட்டும் இல்லாம, வீட்ல இருந்து லக்கேஜையும் பேக் பண்ணி கொண்டு போயிட்டா. இது தெரிஞ்சு பாட்டி கோவப்படுறாங்க. அவ பிரெக்னென்ட்டா இருக்கா. இந்த டைம் வீட்ட விட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்? நீ அவள ஏதோ பண்ணியிருக்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அப்படி என்ன பிரச்சனையா இருந்தாலும், அவள எப்படி நீ வீட்ட விட்டு வெளிய போக விட்டுருக்கலாம்? அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்காங்க. இங்க ஆள் அனுப்பி ஹீரோயினே கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின பார்த்து அவன் ஏதோ ஒண்ணு திட்டினானா, "என்ன ஆச்சுன்னு சொல்லு. பாட்டி உனக்காக இருக்கேன். நான் அவன என்னன்னு கேட்கிறேன்." அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அத அவன்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொன்னா, பாட்டி இப்போ ஹீரோவ பார்த்து முறைக்கிறாங்க. "இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்டர். இத நாங்களே டீல் பண்ணிக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோயின தூக்கிட்டு ரூம்குள்ள போறான். "வீட்ட விட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா?" அப்படின்னு ஹீரோயின் மேல கோவமா இருக்கான். இதுக்காகலாம் என்ன ப்ளேம் பண்ண முடியாது. உனக்கு தான் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு. ஸோ நான் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோவும் உனக்கு தைரியம் அதிகமாயிருச்சு அப்படின்னு க்ளோஸா பக்கத்துல போறான். இப்போ மட்டும் ஏதாவது பண்ண நான் பாட்டிக்கிட்ட சொல்லிருவேன். நீ 2 டைமர் தானே என் பக்கத்துல வராத அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. அவள பத்தின எல்லாத்தையும் நான் உனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்களுக்குள்ள வேற எதுவும் கிடையாது. நீ வந்து சாப்பிட வா அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா அவன் மேல. நெக்ஸ்ட் காலேஜுக்கு போனா அங்க அப்பா வந்திருக்காங்க. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போலான்னு பார்த்தாலும், "என்னம்மா என்ன பார்க்காம போற? நான் தான் உன் அப்பா வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னா,
"என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க?" அப்படின்னு அவ கேட்குறா. "உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொன்னா, "அதான் உங்கள விட்டு வந்த பிறகு நான் நல்லாவே இருக்கேன்" அப்படின்னதும், "சந்தோஷம்மா, நீ நல்லா இருக்க. பட் அப்பா தான் நல்லா இல்ல. அப்பாவுக்கு லுக்குமியா நோய் வந்திருக்கான். அதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மட்டும் தான் என் உயிர காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு அப்பா பாவமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பார்க்க வந்தது, நான் மேட்சான்னு டெஸ்ட் எடுக்க தான். அப்படித்தானே? நான் கண்டிப்பா வரமாட்டேன். இது உங்களுக்கு தேவையான பனிஷ்மென்ட் தான். நீங்கலாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே சாக வேண்டியது. அப்படின்னு ஹீரோயின் கோவமா கத்துறா. அவரும் இப்ப அங்க டிராமா பண்றதுக்காக கால்லலாம் விழுந்து கெஞ்சுறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அத ஒத்துக்கிறேன். ஆனா நீ என் பொண்ணுங்கிற கடமைக்காக இத கூட பண்ண மாட்டியா? அப்படின்னு அப்பா ப்ளீஸ் பண்ணி கெஞ்சுறாங்க. ஆனா ஹீரோயின் எதையும் நம்புறதா இல்ல. அன்னைக்கே நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம எண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு நெனச்சீங்கன்னா அது வேஸ்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோயின டிராப் பண்ண வந்த டிரைவரும் இந்த மேட்டர ஹீரோ கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றான். மேடம சேஃபா காலேஜ்ல கொண்டு போய் டிராப் பண்ணியாச்சு. பட் அந்த இடத்துல அவங்க அப்பா அவங்கள மீட் பண்ண வந்தாங்க. கொஞ்சம் டிராமா பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் டைம் இத விட சேஃப்டி அதிகப்படுத்துங்க. அவளுக்கு இதே மாதிரி இன்னொரு டைம் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படின்னு ஹீரோ ஆர்டர் குடுத்துட்டு இருக்கான். அந்த டைம் மிஸ் வென் இப்போ ரூமுக்கு வரா. அவ இப்போ ஹீரோவோட கம்பெனில தான் ஒர்க் பண்றா. ஸோ ஹீரோ கிட்ட வந்து எனக்கு நீ வேலை குடுத்துருக்க தேங்க்ஸ். அதுக்காக நான் உனக்கு இன்னைக்கு ட்ரீட் குடுக்கலான்ட்டு இருக்கேன். நைட் என் கூட வரியா? அப்படின்னு கேட்டா, சாரி நைட் என் ஒய்ஃப நான் பிக்கப் பண்ண போணும். நாங்க டின்னர் சாப்பிட போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஒன் டே மட்டும் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு கன்சிடர் பண்ணி என் கூட வரக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, அதுக்கு வேணா என் ஒய்ஃப் கூட சேர்ந்து இன்னொரு டைம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் என்ன சொன்னாலும் ஓகே சொல்ல மாட்றானே அப்படின்னு இப்போ வேணும்னே அவன் மேல மயங்கி விழுறா. அவனும் என்ன அப்படின்னு கேட்டா, சாரி என் பிளட் லெவல் கொஞ்சம் கம்மியான மாரி தெரியுது. என்ன கொஞ்சம் நீ டேக் கேர் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, உனக்கு பிளட் லெவல் கம்மியா இருந்தா ஹாஸ்பிட்டல் போ. லீவுக்கு அப்ளை பண்ணு. அத விட்டு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க நீ ஒரு ஒர்க்கர் அத மறந்துறாத. அப்படின்னு ஹீரோ அவள வார்ன் பண்றான். ஹீரோ ரொம்பவே டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அவ தான். அவ என்கிட்ட இருந்து உன்ன பிரிச்சுட்டா. இதுக்கான தண்டனைய நான் ஹீரோயினுக்கு குடுக்கணும். அப்படின்னு மிஸ் வென் நெனைக்கிறா. இங்க ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல மிஸ் வென் ஹீரோவ ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அத பார்த்து அவ கோவப்படுறா. அந்த ஓல்ட் மேன நம்பவே கூடாது. அவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு கோவமா பெஞ்ச்ல ஒரு தட்டு தட்டுறா. அந்த சத்தம் கேட்டு புரொஃபசர் டர்ன் பண்றாங்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பகல்லேயே கனவு கண்டுட்டு இருக்கியா? உன் கையில வேற செல் இருக்கு. நீ கிளாஸ கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்ப யார் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி அவர் பேசுறாரு. "நீங்க எவிடன்ஸே எல்லாமே என்ன அக்யூஸ் பண்றீங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "நெருப்பு இல்லாம புகையாது. உன்ன பத்தின ரூமர்ஸ் தான் எவ்ளோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் நீ தான்." அப்படிங்கிற மாரி புரொஃபசர் அவளையே அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கோவமா, "இந்த மாரி ஒருத்தன்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம்." அப்படின்னு கிளாஸ விட்டு எந்திச்சு போறா. வெளிய வந்து ஒரு கார் நிக்குது. "உங்களுக்கு எதுவும் ரைட் வேணுமா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றா. "சரி நானும் அந்த பக்கமா தான் போறேன். பாதி பிரைஸ் குடுத்தா போதும்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்ப வண்டியில ஏறிர்றா. போகும்போது ஹீரோ பத்தி தான் திங்க் பண்ணிட்டே போறா. ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவன் பண்ணது. அவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாரியே ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஸோ இதுக்கெல்லாம் எண்டு நான் டிவோர்ஸ் வாங்குறது தான். அவனுக்கு டிவோர்ஸ் குடுத்து, அவனுக்கு விருப்பமான பொண்ணு கூடயே அவன் எண்ணி இருக்கட்டும். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த கார்ல தூங்கவும் ஆரம்பிச்சுட்டா. இப்போ கண்ணு முழிக்கும்போது பார்த்தா இருட்டாயிருச்சு. அதுவும் ஒரு காடு மாதிரியான இடத்துல அவங்க நிக்கிறாங்க. அந்த மேனி இப்ப வந்து "என்ன கண்ணு முழிச்சிட்டியா?" அப்படின்னு பேசுறான். "இது ஹாஸ்பிட்டல் இல்லையே!" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அங்க என்ன ஃபன் இருக்கு? இந்த மாதிரி பிளேஸ் தான் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்றா. "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்ன எதுவும் பண்ணாத." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் டக்குன்னு மொபைல புடுங்கி தூர வீசுறான். எங்க ஹீரோ மீட்டிங்ல இருக்கான். கால் அட்டெண்ட் பண்ணி பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி கத்துறதெல்லாம் கேட்குது. டக்குன்னு ஹீரோ மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வெளிய வரான். ஹீரோனோட லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றான். மிஸ் வென் அவன பார்த்ததும், "நீ எங்க போற? மீட்டிங் வேற இன்டரப்ட் ஆயிருச்சு. என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "அது என்னோட பிசினஸ். நீ இதில தலையிடாத." அப்படின்னு சொன்னா, "நீ பார்க்கறதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாரி தெரியுது. அதான் கேட்டேன்." அப்படின்னு சொன்னா, "நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. அதான் நீ எனக்கு பண்ற ஹெல்ப்பு." அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு போறான். ஆனா அத நினைச்சுலாம் அவளுக்கு பெரிய கவல இல்ல. உன்னோட ஹார்ட்ல அவளுக்கு இவ்ளோ பெரிய பிளேஸ் குடுத்துருக்கியா? பட் சீக்கிரமே அந்த இடத்துக்கு நான் வருவேன். நீ இப்ப அவள கண்டுபிடிச்சாலும், அங்க போய் உன்னால அவள காப்பாத்த முடியாது." அப்படிங்கிற மாரி மிஸ் வென் நெனைக்கிறா. இதெல்லாம் அவளோட பிளான் தான் போல. இப்போ அவளுக்கு சிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோனோட சிஸ்டர். அவளும் இவளும் சேர்ந்து எல்லாத்தையும் பிளான் பண்றாங்க. "நீங்க லாஸ்ட் டைம் காசு குடுத்தீங்கல்ல, அந்த காசு என்னோட லாயல்டிக்கு பத்தாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவா பே பண்ணா நல்லாயிருக்கும்.
எனக்கு ஹீரோயின பத்தின இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்படின்னு அந்த ஃபேக் பிரெக்னன்சி மேட்டர சொல்றா. இத நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஒரு மேட்டர் போதுமே ஹீரோயின ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ நினைக்கிறா. எங்க ஹீரோயின அவன் ஃபோர்ஸ் பண்ண வரும்போது ஹீரோயின் கிக் பண்ணிட்டு அங்கருந்து ஓடுறா. நீ பார்க்க சின்ன பொண்ணா இருக்கியேன்னு நினைச்சேன். ஆனா என்னைய கிக் பண்ணிட்டல்ல. உன்கிட்ட ஜென்டிலா நடந்துக்கணும்னு நினைச்சா அது முடியாது போல அப்படின்னு அவள ஃபோர்ஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். இந்த டைம் ஹீரோ வந்து அவள சேவ் பண்றான். ஹீரோயினும் போய் ஹக் பண்ணிக்கிறான். "நல்ல வேளை நீ வந்துட்ட. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, "சரி விடு. என்ன டச் பண்ணாத." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உனக்கு என்னாச்சு இப்போ?" அப்படின்னு கேட்டா, "நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமே டிவோர்ஸ் ஆக போகுதுல்ல. அதனால இந்த மாதிரி க்ளோஸாலாம் நிக்கக்கூடாது." அப்படின்னு அவ சொல்றா. "யார் சொன்னது நான் உன்ன டிவோர்ஸ் பண்ண போறேன்னு?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு தான் மிஸ் வென் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நீங்க 2 பேரும் இப்போ க்ளோஸா இருக்கீங்க. அப்புறம் உன்னோட லைஃப்ப விட்டு நான் போய் தானே ஆகணும். ஸோ நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடக்க தானே போகுது." அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. "இத உன்கிட்ட அவளா சொன்னா?" அப்படின்னு கேட்டா, "யார் சொன்னா என்ன? பட் இதானே நடக்கும்." அப்படின்னா, "நீ உன்னோட இமேஜினேஷன கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப ஹாஸ்பிட்டல் போலாம்." அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஹீரோவோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயின் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கோவமா வருது. "நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? உன் வயித்துல குழந்தை இருக்கு. நீ பிரெக்னன்ட்டா இருக்க. ஒழுங்கா நீ நம்ம டிரைவர கூப்பிட்டுருந்தா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்காதுல்ல." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும், "அம்மா அவளுக்கு ரெஸ்ட் தேவை. அவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் வந்த பிறகு பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ அனுப்புறான். அம்மா இங்க வெளிய வந்தா, அந்த டைம் மிஸ் வெண்ணும் அங்க வரா. "உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு?" அப்படின்னு ஆன்டி அவகிட்ட பேசுறாங்க. அவளும் ரொம்பவே நல்லா ஆன்டி கிட்ட பேசுறா. "நீ எவ்வளோ அழகா பேசுற. நீ என் பையன கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னு சொன்னா, "அதான் இப்ப அவனுக்கு ஹீரோயின் இருக்கால்ல. அவ சப்போர்ட்டிவா இருப்பா." அப்படின்னு சொன்னா, "என்ன சப்போர்ட் பண்றா? அவன் தான் அவள பேபி சிட் பண்ணிட்டு இருக்கான். அவ இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கா. என்ன பிரெக்னன்ட்டா இருக்கா. இல்லன்னா நானும் அவள ஒரு வழி பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாதிரி ஆன்டி கோவமா பேசிட்டு இருக்காங்க. "பிரெக்னன்ட்னா சொல்றீங்க? நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். பிரெக்னன்ட்ன்னு சொல்லி சில பொண்ணுங்கலாம் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்களாம்." அப்படின்னு சொல்ல, "என்ன? அப்ப அவ பிரெக்னன்ட்டா இல்லையா?" அப்படின்னு ஆன்டிக்கு சந்தேகம் வருது. "இல்ல எனக்கு ஒழுங்கா தெரியாது. நான் லைட்டா தான் கேள்விப்பட்டேன். இப்ப வேற ஹீரோ அவள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டைரக்ட்டா போய் கேட்டோம்னா, அவனும் அஃபென்சிவா ஃபீல் பண்ணுவான். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு செக் பண்ணிக்கங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒருவேளை பிரெக்னன்ட்டா இருக்கான்னா, நீங்க எதுவும் கேட்காதீங்க. பிரெக்னன்ட்டா இல்லன்னா மட்டும் அவள நீங்க தனியா டீல் பண்ணிக்கங்க." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இப்பவே ஆள் அனுப்பி செக் பண்றேன்." அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. ஆன்ட்டியும் அந்த மேட்டர இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் பிரெக்னன்ட் இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ, இப்ப அவகிட்ட போய் கோவப்படுறாங்க. "நீ என்கிட்ட பொய் சொல்லி எங்க ஃபேமிலிக்குள்ள வந்திருக்க என்ன? உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்? நான் கூட இவ்ளோ மாசம் ஆயிருச்சு வயிறு தெரியலையேன்னு நெனச்சேன். இப்ப தானே தெரியுது நீ பிரெக்னன்ட்டே இல்லன்னு. நீ இதெல்லாம் காசுக்காக தானே பண்ண. உனக்கு 20 மில்லியன் இந்த கார்ட்ல இருக்கு. இந்த காச வாங்கிட்டு என் பையன டிவோர்ஸ் பண்ணு. இல்லன்னா நீ இதுக்காக ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவ." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ உள்ள வரான். "இது ஒண்ணும் அவளோட தப்பு கிடையாது. இத நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நான் தான் அவள இந்த மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ இதெல்லாம் என்ன கோவப்படுத்தணும்னே பண்றியா?" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "ஒரு பொண்ணு பிரெக்னன்ட்டா இருந்தா மட்டும் அவ என்னோட ஒய்ஃப் ஆக முடியாது. அந்த டிசிஷன நான் தான் எடுக்கணும். நான் தான் ஹீரோயின சூஸ் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ அவளுக்காக என்கிட்ட கோவப்படுறியா?" அப்படின்னு கேட்டா, "அவ என்னோட ஒய்ஃப். நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், "இதோட ஸ்டாப் பண்ணுங்க. நான் இங்கேருந்து போயிர்றேன்." அப்படின்னு அவ சொல்றா. "இல்ல நீ எங்கேயும் போக்கூடாது. நீ என் கூட தான் இருக்கணும்." அப்படின்னு ஹீரோ சொல்ல, அம்மா கோவத்துல, "அப்ப நான் கிளம்புறேன்." அப்படின்னு அங்கேருந்து போறாங்க. ஹீரோ இப்ப அவகிட்ட சாரின்னு சொல்றான். இதுல சாரி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் என்னோட ஃபினான்சியல் நீட்க்காக உங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கம்பெனியன்ஷிப் வேணும்னு நெனச்சீங்க. நம்மளோட மியூச்சுவல் பெனிஃபிட்காக தான் இத பண்ணிக்கிட்டோம். ஸோ, இப்ப நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு." அப்படின்னு சொன்னா, "யாரு சொன்னது நம்ம பிரிய போறோம்ன்னு? நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். அப்புறம் அந்த டிரைவர அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீ எதுக்கும் பயப்படாத. எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன். அப்புறம் அந்த மிஸ்வென் மேட்டர் அவ என்னோட பாஸ்ட்டு. நீ என்னோட ஃப்யூச்சர். எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும்." அப்படின்னு ஹீரோயின் கைய பிடிச்சா, ஹீரோயின் டக்குன்னு கைய எடுத்துட்டு, "நான் தனியா இருக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னா, "சரி நீ ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். இங்க வெளிய மிஸ்வென் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா போல. இப்ப ஆன்டி வந்ததும், "தேங்க்ஸ்மா. நீ சொன்ன டிப்பால தான் நான் கண்டுபிடிச்சேன் அவ பிரெக்னன்ட் இல்லங்கிறத." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "என்ன ஆன்டி அப்ப மேட்டர்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டா, "என்னத்த பண்றது? என் பையன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான். நான் அவள ஒரு வார்த்த சொல்றதுக்குள்ள அவ என்ன தான் திட்டுறா." அப்படிங்கிற மாரி ஆன்டி சொல்றாங்க.
அத கேட்டு இவளுக்கும் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் என் குழந்தையோட அப்பா ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்னு அவ நெனைக்கிறா. ஆன்ட்டி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறேன் அப்படின்னு அவ சொல்றா. உண்மையா தான் சொல்றியா? அப்படின்னு கேட்டா, நான் என்னைக்கு ஆன்ட்டி உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்? அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. அடுத்து ஹீரோ வீட்டுக்கு டின்னருக்காக இன்வைட் பண்றா. அவனும் வந்திருக்கான். தேங்க்ஸ் ஃபைனலி நீ என்னோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு அவ சந்தோஷத்துல இருக்கா. ஆனா ஹீரோ வந்தது ஹீரோயினுக்கு இவ ஃபோட்டோ சென்ட் பண்ண மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அத கேட்டு அவன் கோவப்படுறான். "நீ வேணும்னே எங்களுக்குள்ள பிரச்சனைய கிரியேட் பண்ணாத" அப்படின்னு சொன்னா, அவளும் "நீ ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி என்ன தானே லவ் பண்ண. நான் தானே உனக்கு முக்கியமா இருந்தேன். இப்போ எப்படி நீ அவளுக்காக பேசுற?" அப்படின்னு கேட்டா, "அவ என்னோட ஒய்ஃப். நான் அவளுக்காக தான் பேசுவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஒருவேள அவ இல்லாம போனா?" அப்படின்னு கேட்டு, "சாரி நான் தான் ப்ராமிஸ் பண்ணேன்ல, நம்ம 2 பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருப்போம்னு. ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரிங்க் பண்ண வைக்கிறா. அந்த ட்ரிங்க்ல அவன ட்ரக் பண்ணியிருக்கா. ஸோ அவனுக்கும் மயக்கமா இருக்கு. ஸோ அவன ரூமுக்கு கூட்டு போறா. இப்போ காலையில முழிச்சு பார்க்கும்போது, ஹீரோ அவ கூட பெட்ல ஒண்ணா இருக்கான். அத பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகுறான். "இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ண?" அப்படின்னு கேட்டா, "லாஸ்ட் நைட் நீ ட்ரிங்க் பண்ணிட்ட ஓவரா. அதனால நான் தான் உன்ன ரூமுக்கு படுக்க கூட்டு வந்தேன். நீ என்னையே இன்சிஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ண சொன்ன. அதனால தான் நான் உன் பக்கத்துல இருந்தேன். நீ தானே ஃபோர்ஸ் பண்ண" அப்படிங்கிற மாரி அவ ஒரு கதைய சொல்றா. ஹீரோக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. "நீ இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுது. நான் என் ஆள்கிட்ட மெடிசின் குடுத்து அனுப்புவேன். ஒழுங்கா சாப்பிட்டு என் கண்ணு முன்னாடியே நீ வராத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஆனா, அவ தான் பெரிய பிளான் வச்சிருக்கால்ல. கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு போய் அனௌன்ஸ் பண்றா. ஹீரோவோட குழந்தை வயித்துல இருக்குன்னு. அத பார்த்தா ஆன்டிக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ என்னோட ரியல் வாரிசு உன்னோட வயித்துல தான் இருக்கா அப்படின்னு அவங்க அவள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா, பாட்டிக்கு அவள பிடிக்கல. என் பேரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. ஸோ அவன் கூட அஃபேர்ல இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த மாதிரி பொண்ணுலாம் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் தான் ஸ்கேம் பண்ணுது. அவள தான் இந்த வீட்ட விட்டு நீங்க விரட்டணும் அப்படின்னு சொல்ல, யாரையும் என்ன விரட்ட தேவையில்ல. நானே போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அத தடுக்கிறான். பாட்டியும் நீ தான் இந்த வீட்டோட உண்மையான மருமகள். நீ எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் நான் இங்க வழி விட்டு போறது தான் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறா. "நீ என்ன பார்த்துட்டு இருக்க? அவள போய் கூட்டு வா" அப்படின்னு பாட்டி ஹீரோவ அனுப்புறாங்க. இங்க ஹீரோயின் நெஃப்யூவ பார்க்குறா. "எனக்கு ஒரு ரைட் குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்க, "சரி ஓகே" அப்படின்னு அவனும் சொல்றான். அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. பின்னாடி வர ஹீரோ, "உனக்கு அவ்வளோ தைரியமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்து முறைக்கிறான். ஹீரோயினும் "நீ போக்கூடாது, இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொன்னாலும், "ஒண்ணும் அவசியம் இல்ல. உனக்கு தான் உன் ஆள் இருக்கால்ல" அப்படின்னு கோவமா ஹீரோயின் போய் வண்டியில ஏறிக்கிறா. இப்போ நெஃப்யூ அங்கிள பார்த்து, "நான் அவளுக்காக என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறிட்டு போறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கருந்து ஹீரோயின் வந்து அவன பார்த்ததும் அவன அவாய்ட் பண்ணிட்டு போறா. "உன் ஹஸ்பண்ட் இருக்கேன், என்ன கண்டுக்காம போற" அப்படின்னு கேட்டா, "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு அவ சொல்றா. "நீ எங்க போறன்னு தெரியும். இன்டர்ன்ஷிப்காக தானே போற. அத நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்க காலேஜ்ல கூட சைன் வாங்கிட்டேன் பாரு. நீ என்னோட கம்பெனில தான் இன்டர்ன்ஷிப் பண்ண போற" அப்படின்னு அவன் சொல்றான். "இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? என்னோட டிசிஷன் எப்படி நீங்க எடுக்கலாம்?" அப்படின்னு ஹீரோயின் ஆர்க்யூ பண்ணா, நெஃப்யூவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுறான். "அவளுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அவளும் ஒரு ஹியூமன் தான" அப்படின்னு பேசுனா, "நீ ரெஸ்பெக்ட் பத்தி பேசுறியா? உன் ஆன்ட் மேல நீ ஆசைப்படுற. இது தப்புன்னு உனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவன்கிட்ட கோவப்படுறான். ஹீரோயினும் "போதும் ஸ்டாப் பண்ணுங்க. நான் உன் கூட வரேன்" அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. இப்போ நெஃப்யூ, "நீ அவன் கூட போறதுக்கு விருப்பம் இல்லன்னா சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதுக்காக என் அங்கிள் கூட நான் சண்டை போடணும்னாலும் எனக்கு ஓகே தான்" அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின், "நம்ம 2 பேரும் எப்படியும் ஒண்ணா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போறா. இங்க ஹீரோ கம்பெனி கூட்டு வந்திருக்கான். "இங்க எதுக்கு வந்திருக்கோம்?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு தான் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அதான் இன்டர்ன்ஷிப் பத்தி பேசுறதுக்காக தான் கூட்டு வந்தேன். நீ என்னோட அசிஸ்டண்டா தான் ஜாயின் பண்ண போற. அதனால ஒரு ப்ரிவ்யூ காமிக்கலான்னு கூட்டு வந்தேன்" அப்படின்னு கம்பெனிக்குள்ள கூட்டு போறான். அங்க இப்ப மிஸ் பென் வரா. "நீ இங்க தான் இன்டர்ன்ஷிப் பண்ண போற. உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்டயே கேளு" அப்படின்னு அவ வந்து சொல்றா. ஹீரோயினும் கோவமா, "இதான் உன்னோட அரேஞ்ச்மெண்ட்டா?" அப்படின்னு மொறச்சு பார்க்குறா. ஹீரோ அவள இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின அங்கருந்து கூட்டு போறான். தன்னோட ஆஃபீஸ் கூட்டு போயிட்டு, அங்கேயே ஹீரோயினுக்காக டேபிளையும் செட் பண்ணியிருக்கான். ஒரே ஆஃபீஸ்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ண போறாங்களாம். ஹீரோயினும் "நான் இப்படி தான் டெய்லி வந்து உட்காந்து ஒர்க் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா உனக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டேன். உனக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே டேபிளுக்கே வந்துரும். ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப் இல்லையா?" அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். "அந்த மாதிரி எந்த சலுகையும் எனக்கு தேவையில்ல. அப்புறம் இவ்வளோ தானே, நான் நாளைக்கு டைம்க்கு வந்துடுறேன். இப்ப கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போறா.
அப்போ ஹீரோ, "நீ கீழ போய் வெயிட் பண்ணு. நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடுறதுக்கு வெளிய போலாம்." அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் இப்ப கீழ போறா. அங்க மிஸ் வென்னும் போய் அவகிட்ட பேசுறா. "உன்னோட கேம்ப்ளர் அப்பாவ வச்சுக்கிட்டு, சிக்கன அம்மாவ வச்சுட்டு, நீ ஹோப் ஃபேமிலிக்கு மருமகள் ஆகலான்னு பார்த்தியா? உன்னோட லைஃப்ப சேஞ்ச் பண்ணிக்கலான்னு நெனச்சியா? உன்னோட தகுதிக்கு இதெல்லாம் பெரிய ஆசைன்னு தோணல." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "என்னோட ஃபேட்ட மாத்த முடியுமோ இல்லையோ, பட் உனக்கு இங்க இடம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு அவ சொல்றா. "என்ன நீ என்கிட்டயே இந்த மாரி பேசுற?" அப்படின்னு அவள அக்யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றா. அதாவது ஹீரோயின் இவள தள்ளி விட்டு விழுந்து மிஸ்கரேஜ் ஆச்சுன்னு ஒரு ட்ராமா பண்ணுவாங்கல்ல, அத ட்ரை பண்றா. ஸோ ஹீரோயின் அதுக்கு அலோ பண்ணாம அவ கைய பிடிக்கிறா. "நீ என்னம்மா ட்ரை பண்ற? கீழ விழுந்தா உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிரும். ஆல்ரெடி இந்த குழந்தைய யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் தான் மிஸ்கரேஜ் பண்ண வச்சேன்." அப்படின்னு என் மேல நீ ப்ளேம தூக்கி போட்டாலும், ஹீரோ இதுக்காக என் மேல கோவப்பட மாட்டான். என்னை ஈவன் பாராட்ட தான் செய்வான் அப்படின்னு அவ நக்கலா சொல்றா. அத கேட்டு அவளுக்கும் கோவம் வருது. இருந்தாலும் அதான் உண்மை. இப்போ ஹீரோ கார் எடுத்துட்டு வர, ஹீரோயின் அதுல ஏறி போறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது, அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லேடி வந்து ஹீரோயின்ட்ட ஒரு மாரி பேசிக்கிட்டு இருக்கா. "என்ன பிராண்டட் ஐட்டமா எல்லாம் போட்டுருக்க?" அப்படின்னு அவளோட அவுட்ஃபிட்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. "நீ யாரு?" அப்படின்னு கேட்டா, "உன் அப்பாவ நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதுக்காக 5 மில்லியன் வேணும்." அப்படிங்கிற மாரி காசு கேட்குறா. "ஓ! இது அப்பாவோட மேட்டரா?" அப்படின்ட்டு அத இக்னோர் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா, அந்த லேடி விட மாட்றா. "நீ எனக்கு காசு தந்தா தான் உன்ன இங்கேருந்து விடுவேன். இல்லன்னா உன்னோட மானத்த நான் இங்கேயே வாங்கிருவேன்." அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்கா. செக்யூரிட்டியும் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா, அந்த லேடி அதுக்குள்ள கத்தி எடுத்துடுறா. "பக்கத்துல வந்தா நான் இவள கொன்னுருவேன்." அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த லேடியோட கைய கடிச்சுட்டு தப்பிக்க பார்க்குறா. ஆனா, அவ திரும்பவும் கத்திய எடுத்து அட்டாக் பண்ண வரா. அந்த டைம் குத்த வரும்போது அப்பா இடையில வந்துடுறாங்க. அதுல அப்பாவுக்கு காயம்படுது. ஹீரோயினுக்கு அத பார்த்து கஷ்டமா இருக்கு. "அப்பா உங்களுக்கு என்னாச்சு? கண்ண தொறந்து பாருங்க. நான் உங்களுக்கு போன் மேரோ தர்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன்." அப்படின்லாம் ஹீரோயின் பேசுறா. அவங்க அப்பா அன்கான்ஷியஸா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ண பிறகு டாக்டரும் பார்த்துட்டு, "நீங்க கரெக்டான டைம்க்கு கொண்டு வந்துட்டீங்க. அதனால எதுவும் பிரச்சனை இல்ல. பட் அவங்களுக்கு லுக்குமியா இருக்கு. ஸோ நீங்க போன் மேரோ மேட்ச் பார்க்கணும்னா இப்பவே டெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு இப்ப ரெடியா தான் இருக்கா. "ஃபர்ஸ்ட்டு உங்க கையில உள்ள பிளட்ட வாஷ் பண்ணிட்டு வாங்க. இத பார்த்தா மத்தவங்க பயந்துருவாங்க." அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வாஷ் பண்ண போறா. அந்த டைம் அங்க மிஸ் வெண்ண இன்னொரு மேன் கூட பார்க்குறா. அந்த மேன் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். "இது என்னோட குழந்தை." அப்படின்னு அவன் சொல்றான். "இல்ல இந்த குழந்தையோட அப்பா வேற ஒருத்தன்." அப்படின்னு சொன்னா, "இல்ல இது என்னோட குழந்தை. வேற யாருக்கும் நீ குடுக்குறதுக்கு நான் விடமாட்டேன்." அப்படின்னு அவன் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு ஃபாரினர் மாரி தெரியிறான். ஸோ ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா, இது அங்கிளோட குழந்தை கிடையாதுன்னு. மிஸ் வென்னும் இது என்னோட குழந்தை. நான் தான் இதோட அப்பாவ சூஸ் பண்ண போறேன். அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. அந்த மேன் கோவத்துல அவள அடிக்க வரான். ஹீரோயின் இப்ப கம்பி எடுத்து அவன அட்டாக் பண்ண போறா. "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ண அடிக்க போற. அதுவும் அவ பிரெக்னன்ட்டா இருக்கா." அப்படின்னு மிஸ் பெண்ண அவ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க." அப்படின்னதும் போலீஸ்ன்னு பேச்ச கேட்டதுமே அவன் அங்கருந்து ஓடிட்டான். இப்போ கூட்டு போயிட்டு மிஸ் வென்னோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. "தண்ணி படாம பார்த்துக்கங்க. அப்புறம் ஃபேஸ் கிரீம கரெக்ட்டா போட்டுருங்க. இல்லன்னா அழகான ஃபேஸ் அசிங்கமாயிரும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண? நான் உனக்கு எவ்ளோ காரியம் பண்ணியிருக்கேன். ஸோ நீ என்ன ஹேட் பண்ண தானே செய்யணும். எப்படி நான் ஹெல்ப் பண்ண வந்த?" அப்படின்னு கேட்டா, "பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தானே வந்து ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ஒரு வுமன் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, நான் எப்படி அவங்கள டேஞ்சர்ல விட்டுட்டு போக முடியும்?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ உனக்கு இது தெரிஞ்சிருக்கும்ல. இது ஹீரோவோட குழந்தை கிடையாது. நீ வேணா அவன்கிட்ட சொல்லலாம். நீங்க 2 பேரும் இனி ஒண்ணா இருக்கலாம்." அப்படின்னு சொன்னா, "இதனால தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் டிசைட் ஆகும்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஒரு பொய்யால ஸ்டார்ட் ஆன ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் லாங் லாஸ்டிங்கா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாவ பார்க்கறதுக்காக போணும்." அப்படின்னு கிளம்புறா. இங்க இப்போ மிஸ்ஸுன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அவ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹீரோயின் இந்த மாரி கைண்டான பொண்ணா இருப்பான்னு. ஸோ அவ பண்ணத நெனச்சு அவளே ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல ஹீரோக்கு கால் வருது. "மிஸ் வென் கால் பண்ணியிருக்கா. 20 மினிட்ஸ்ல நீ என்கிட்ட வரணும். இல்லன்னா நான் அவள கொலை பண்ணிருவேன்." அப்படின்னு சொன்னா, "நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பக்கத்திலேயே ஹீரோயின் பலூன் ஊதிட்டு இருக்கா. அவகிட்ட ஃபோன காமிச்சா, அவளும் "எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு" கத்துறா. "ஹீரோயின் எதுவும் பண்ணிறாத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால வச்சுட்டு, இப்ப ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் தேடுறான். சிட்டில அவ எங்க இருந்தாலும் சரி, அவள உடனே கண்டுபிடிக்கணும். அப்படின்னு ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படின்னு பதட்டமா தேடிட்டு இருக்கான். ஃபைனலி ஒரு ஹோட்டல கண்டுபிடிச்சுட்டாங்க. அங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத. அந்த பிளேஸ்க்கு இப்ப நெஃப்யூவும் வரான். ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சு, "நான் உன்ன மன்னிக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவனும் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கான். இப்போ உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. ஹீரோயின் தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க ரூம ஓப்பன் பண்ணா,
ஹீரோயின் சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறா. இதான் உன்னோட சர்ப்ரைஸா? அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி போய் நிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, இது சர்ப்ரைஸ் கிடையாது. நீ தான் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்ட அப்படின்னு அவளும் மிஸ் பண்ண பார்க்குறா. என்ன பண்றது? இப்படிலாம் டெஸ்ட் பண்ணாதான் அவன் உன்னை எந்த அளவுக்கு கேர் பண்றான்னு தெரியும் அப்படின்னு மிஸ் ஃப்ரெண்ட் சொல்றா. இப்போ ஹீரோவும் பக்கத்துல போயிட்டு 2 பேரும் சேர்ந்து தானே ட்ரிக் பண்ணீங்களா? அப்படின்னு அவள ஹக் பண்ணிக்கிறான். நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகல. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அப்படின்னு அவள ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கும் அவனோட ஹார்ட் பீட் எல்லாமே கேட்குது. அவன் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான், நர்வஸா இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அவன் உண்மையாவே தன்னை கேர் பண்றான் அப்படிங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இப்போ மிஸ் ஃபென்னும் இதெல்லாம் பார்க்க முடியாம வெளிய போறா. அங்க நெஃப்யூ இன்னுமே பார்த்துட்டு இருக்கான். "டேய் இன்னும் என்னடா பார்க்குற? நம்ம 2 பேருக்குமே இனி எந்த சான்ஸும் கிடையாது. வா போலாம்." அப்படின்னு அங்கருந்து அவன இழுத்துட்டு போறா. இங்க ஹீரோயின் ஹீரோட ஃபீலிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவளும் ஐ லவ் யூன்னு சொல்றா. 2 பேரும் சேர்ற மாரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.